உங்க மேல வைத்த அபிஷேகம் நீங்க யார் என்பதை அடையாளப்படுத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம், கர்த்தர் நம்ம மேல வைத்த தரிசனம் நம் யார் என்பதை நிச்சயம் அடையாளப்படுத்தும். ஹல்லேலூயா. நல்ல ஆமென். கர்த்தர் நல்லவர். யாருக்கெல்லாம் சொல்ல முடியும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? கரங்களை உயர்த்தி நான் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறேன். சூப்பர். கர்த்தர் நல்லவர். இத்தனை பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிற உங்கள் மேலே வைத்த அபிஷேகம் நீங்கள் யார் என்பதை நிச்சயமாய் அடையாளப்படுத்தி காட்டும். அந்த நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் அதில் 1வது வசனம் யாராவது வாசிக்கலாமா? போதும். நல்ல கவனிங்க. யாருக்கெல்லாம் தெரியும் சவுல் என்கிற ராஜாவை பற்றி? சவுலை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியும் கை உயர்த்துங்களேன். சவுல் எனக்கு தெரியும். யார் சவுல்? இஸ்ரேல் நாட்டுக்கு சொல்லுங்க முதல் ராஜா. அவன் எத்தனை வருஷம் அந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்தான்? 40 வருஷம். சூப்பர். சொன்ன அம்மாக்காக நல்ல கையை தட்டுங்களேன். 40 வருடம் இஸ்ரேல் நாட்டுக்கு அவன் எப்படி இருக்கிறான்? ராஜாவாக இருக்கிறான். இப்போ அவன் ஆட்சி பண்ணுகிற, அதாவது 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே அதிகாரத்தில் 14வது வருஷம் படிங்களேன். 14. இப்பொழுதோ இதை யார்கிட்ட சொல்றாருன்னா, ஆண்டவர் சவுலுக்கிட்ட பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, சவுலே இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் அது நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை அவர் தமக்காய் தேடி அவனை தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருப்பதற்கு என்ன பண்ணாரா? சொல்லுங்க, கட்டளையிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சவுல்கிட்ட சொல்றாரு, சவுலே இனிமே நீ இல்லப்பா ராஜா, உனக்கு அடுத்தது ஒரு ராஜாவை நான் தேடி அவன் என் ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்க என்ன பண்ணியிருக்கிறேன்? சொல்லுங்களேன், கட்டளையிட்டேன். சரி, அப்போ ஆண்டவர் அப்படி தேடும்பொழுது யாரை கண்டுபிடிச்சார் அப்படின்னா, சங்கீதம் 89 அதிகாரம் அந்த 20வது வசனம் படிங்களேன். நல்ல கவனிங்க. அங்க சொல்றாரு இல்லையா, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தமக்காய் அவர் தேடும் பொழுது என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடிச்சேன். நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்படி நம்புவேன்னா, அந்த தாவீது என்ற பேரை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல அவருடைய தாசனாகிய ஆரோன் பாலாவை அவர் கண்டுபிடித்தார். யாரெல்லாம் உங்க பேர் போட்டு சொல்ல முடியும்? சூப்பர். ரொம்ப நல்ல கை தட்டிங்களா உங்களுக்காக. ஆமா, என் தாசனாகிய ஆரோன் பாலாவை அவர் கண்டுபிடித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சவுலுக்கிட்ட ஆண்டவர் சொல்லார், சவுலே உனக்கு அடுத்தது என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தமக்காக தேடி, யாருக்காக தேடி? சொல்லுங்களேன், தமக்காக தேடி அவனை தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருப்பதற்கு என்ன பண்ணாரா? கட்டளையிட்டார். அப்படின்னா அடுத்த ராஜா யாரு? தாவீது. இப்போ 2 சாமுவேல் 5வது அதிகாரம் அதில் 4வது வசனம் படிங்களேன். தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயதாக இருந்தான். போதும். தாவீது ராஜாவாகும் போது எத்தனை வயசு? சரி, இப்போ ஆண்டவர் சவுல்கிட்ட சொல்றார், சவுலே உனக்கு அடுத்து ஒரு மனுஷன் ராஜா வர போறான், அவனுடைய பேர் என்னது? தாவீது. தாவீது ராஜாவாக வரும்பொழுது அவனுடைய வயசு எத்தனை? 30. சவுல் எத்தனை வருஷம் ராஜாவாக இருந்தான்? 40 வருஷம். எத்தனை வருஷத்தில் ஆண்டவர் தாவீதை பற்றி சொன்னார்? 2வது வருஷத்தில். ஸோ 2வது வருஷத்தில் ஆண்டவர் தாவீதை பற்றி சொன்னார். ஆனால் தாவீது ராஜாவாகும் போது அவனோட வயசு 30. அப்படின்னா இந்த 2வது வருஷத்தில் ஆண்டவர் தாவீதை பற்றி சொன்னார் இல்லையா, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தமக்காக தேடி அவனை தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருப்பதற்கு கட்டளையிட்டார்னு சொன்னார் இல்லையா. இப்போ தாவீதை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லும்பொழுது பேரை சொல்லி, என் தாசனாகி தாவீதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிடும் பொழுது தாவீதோட வயசு எத்தனை இருக்கும்? அப்படி சொல்றேன். சவுல் 40 வருஷம் ராஜாவாக இருந்தானா? சொல்லுங்க, எத்தனை வயசு? 8 வயசு. அக்கா சொல்றாங்க 8 வயசு. இன்னொருத்தவங்க சொல்றாங்க குழந்தையா இருந்திருப்போம். பிறந்தே இருந்திருக்க மாட்டாங்களே. தாவீது பிறக்கவே இல்லை. சொல்லுங்க போன தாவீது, பாப்பா சொன்னது கரெக்ட், 8 வயசு. ஆனால் அது +8 வயசு இல்லை, -8 வயசு. பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி, நம்மளாம் பிறந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அப்பா அம்மா நமக்கு பேர் வைப்பாங்கல்ல.
ஆனால் ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடிச்சேன். பிறக்கவே இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. நான் இப்படி தான் நம்புறேன். அவர் கண்டுபிடிச்சதால தான் நான் பிறந்திருக்கிறேன். யாரெல்லாம் சொல்ல முடியும்? அவர் சொல்லுங்க, அவர் கண்டுபிடிச்சதால தான். சொல்கிற பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சொல்லுங்கள், அவர் கண்டுபிடிச்சதால நான் பிறந்தேன். அவர் பேர் வச்சதால தான் நான் பிறந்திருக்கிறேன். என் எலும்பு உருவாகலை, என் நரம்பு உருவாகலை, என் தசை உருவாகலை, ஆனால் என் மேலே தரிசனம் உருவாக்கப்பட்டது. நம்புறவங்க நல்லா கையை தட்டி. இதை படித்து படித்து பார்க்குறேன், என்னடா தாவீது பறக்கவே இல்லை, ஆனால் என் தாசனாகி தாவீது எப்படி கண்டுபிடிச்சிருப்பார்? எலும்பே இல்லையே, தாவீதுடைய நரம்பே உருவாகலையே, அவனுடைய தசையை அம்மாவோட வயிற்றில் இல்லவே இல்லை, ஆனால் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? நான் நினைக்கிறேன் இந்த கருவெலாம் வைக்கிற குடோன் இருக்குது தெரியுமா? பரலோகத்தில் கருவெலாம் அடுக்கி வைக்கிற குடோன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குடோனுக்குள்ளே கர்த்தர் போயிட்டு நிறைய கருவை ரிஜெக்ட் பண்ணிட்டு தாவீதுன்னு ஒரு கருவை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். எனக்காக இந்த கரு வாழும். ஆமென். நம்புறவங்க மட்டும். தண்டையார் பேத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆண்டவர் எல்லா கருவையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு உங்களையும் என்னையும் மட்டும் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, அவரை ஆராதிக்கும்படி. நம்புறவங்க, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே. நல்ல கையை தட்டி. என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், ஓ நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, பெயர் உருவாகும் முன்னே. திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், என் தாய் உருவாகும் முன்னே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதோ. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. வேறு ஆசை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள், ஓ நரம்புகள், ஆமா தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி. எல்லாரும் ஆமா ஆமா, நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும். எப்படி பாவுமக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவரே. என் தாய்
எலும்புகள், நரம்புகள், தசைகள் எதுவுமே உருவாகலை. ஆனால் உங்கள் மேலேயும் என் மேலேயும் தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் கோடம்பாக்கம் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு ஒரு சமீபத்தில் ஒரு 11 மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அது எனக்கு 3வது பெண் குழந்தை. ஆல்ரெடி எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. பெரிய பொண்ணுக்கு 11 வயசு. என் பெரிய பொண்ணு 7th போக போகிறான். 2வது பொண்ணு 5th போக போகிறான். நாங்கள் என்ன நினச்சோன்னா 2 பெண் குழந்தைய போதும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனாலும் சரி, ஊழியத்துக்கு வந்துட்டுமே, நம்ம எங்கேயாவது போனால் பின்னாடி கீபோர்டு வாசிக்கிறதுக்கும் பேடு வாசிக்கிறதுக்கும் ஒரு பையன் இருந்தால் நல்லா இருக்குமே. அண்ணாளில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா பேர் அண்ணாள். அந்த அம்மா என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாங்க? ஏசப்பா, நீங்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா அது உயிரோடு இருக்க வரைக்கும் என்ன பண்ணுவேன், உங்களுக்கே கொடுப்பேன் ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா கொடுத்தாரா? அதே மாதிரி தான் நானும் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, எனக்கு நீங்கள் ஒரு ஆண் குழந்தை கொடுத்தீங்கன்னா அதை உயிரோடு இருக்க வரைக்கும் யாருக்கு கொடுக்க போகிறேன்? இப்போ ஆண்டவர் பொம்பளை குழந்தைய கொடுத்துட்டு சொன்னார். இப்போ இந்த குழந்தை யாருக்கு கொடுக்க போகிறேன்? அது உங்களுக்கு தான் ஏசப்பால. எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, நாங்கள் ஒரு நாள் போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. நர்ஸாக்கா ஓடி வந்து சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு அழகான பையன் பிறந்திருக்குது அப்படின்னு. இந்த செய்தியை கேட்கணும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். வயிற்றில் கை வச்சு ஜெபம், ஆண் குழந்தை தான் ஏசப்பா, ஆண் குழந்தை தான். எதிர்பார்த்தபடியே போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும். எதிர்பார்த்தபடி நர்ஸக்கா ஓடி வந்து சொன்னாங்க, என்ன தெரியுமா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தாரு. எதையும் டமால் நினச்சி பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா என் ஆசைலாம் நடக்கணும்னு அவசியமே இல்லை, எனக்கு ஆண் குழந்தை வேணும். ஆனால் இல்லைப்பா, உனக்கு ஆண் குழந்தை விட பெண் குழந்தை இருந்தால் தான் அதுதான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கிற சித்தம் அப்படின்றது தான் உங்களுடைய விருப்பம்னா நான் ரெடி. சில நேரத்தில் நம்ம ஆசைகள் நடக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி தானே? என் பொண்ணு பிறந்த அன்னைக்கு, ஏதாவது என் 3வது பொண்ணு பிறந்த அன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. செம்ம ஹாப்பி. எங்களுக்கு செம்ம சந்தோஷம். ஆனால் அவங்களுக்கு பயங்கரமான துக்கம். ஏன் அப்படின்னா, அது அவங்களுக்கு 3வது பையன். ஆல்ரெடி 2 பையன். இப்போ அது எத்தனாவது பையன்? அவங்க என்ன தெரியுமா எதிர்பார்த்தாங்க, எனக்கு ஒரு பொண்ணு வேணும் இல்லை. இப்போ பையன் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு இருக்கிறவங்களுக்கு. தாவீதோட வாழ்க்கையில் பாருங்களேன், தாவீது எத்தனாவது பையன் தெரியுமா? 8வது பையன். தாவீதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை இல்லை. நான் அதை இதெல்லாம் படித்து தியானிக்கும் பொழுது நான் நினைக்கிறேன், 5வது குழந்தை வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. 6வது குழந்தை கண்டிப்பாக பொம்பளை குழந்தை தான் பிறக்கும்னு பார்த்தா 6வது குழந்தை பிறக்குது. ஈசாய்க்கும் அவனுடைய மனைவிக்கும் என்ன குழந்தை? பையன். 7வது குழந்தை பையன். இப்போ முடிவு பண்ணுறாங்க, இல்லை இல்லைப்பா, எனக்கு 7 பையனே போதும், இனிமேல் அடுத்தது ஒரு குழந்தை பிறந்தாலும் என்ன தான் பிறக்கும், சரி இதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்தை வேணான்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக போகிறாங்க பாருங்களேன். அப்போ அங்கே இருக்கிற பெரியவங்களாம் ஓடி வந்து சொல்கிறாங்க, ஈசாய் இன்னும் ஒரே ஒரு குழந்தைப்பா, கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கு உனக்கு பொம்பளை குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு. சரி பிறக்கலாம், என்ன பண்ணுறது, ஒன்று பண்ணுவோம். இப்போ தான் ஹாஸ்பிட்டல் வசதியில் வந்துருச்சுல்ல, போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணுவோம். ஒரு வேளை அந்த குழந்தை கருவில் ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா கருவிலேயே கலைச்சிடலாம். இல்லை பெண் குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணிடலாம், பெற்றெடுக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. எனக்கு இந்த ஐடியாலாம் சொன்னாங்க, போய் ஸ்கேன் பண்ணுப்பா. நான் சொன்னேன், கர்த்தர் எது கொடுத்தாலும் நல்லதாக தான் இருக்கும், நான் ஸ்கேன் பண்ண மாட்டேன். இதெல்லாம் வச்சு நான் யோசிக்கிறேன், ஒருவேளை அப்படி சொல்லி நான் எதிர்பார்த்தபடி ஓடி இருப்பாங்க. எதிர்பார்த்தபடி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ரிப்போர்ட் என்ன வந்துச்சு தெரியுமா? என்ன ரிப்போர்ட் வந்திருக்கும்? எந்த குழந்தை வேணான்னு நினச்சாங்களோ அந்த குழந்தை தான். இப்போ என்ன பிளான் பண்ணாங்கன்னா, அந்த குழந்தை கருவிலே கலைக்கும் தானே பிளான் பண்ணாங்க. இப்போ டாக்டருடைய ஆலோசனைப்படி எந்தெந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையும் இந்த குழந்தையை கலைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா ஈசாயும் அவங்க அம்மாவும் சாப்பிட்றாங்க. ஆனால் எந்த குழந்தையை கலைக்கிறதுக்கு இவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்களோ அதே குழந்தை வளருவதற்கு அதே மருந்து சத்துட்டு அன்றைக்க மாறிச்சு. பாருங்களேன், நம்மளாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம இந்த உலகத்தில் ஒரு டிவி வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிவிக்கு கேரண்டி இருக்கா? டிவிக்கு கேரண்டி இருக்கா? ஃப்ரிட்ஜுக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் மனுஷனுக்கு கேரண்டி இருக்குன்னு? யாரெல்லாம் சொல்ல முடியும்? இருக்கா இல்லையா? மனுஷனுக்கு கேரண்டி இல்லைல்ல. ஆனால் நான் சொல்கிறேன், எந்த மனுஷனுக்கு தரிசனம் இருக்கோ அவனுக்கு கேரண்டி இருக்குது. கை தட்டுறவங்கள மட்டும் வாசிங்க. உனக்குள்ள தரிசனம் இருக்குன்னா உனக்கு கேரண்டி இருக்கு. அதனால தான் கருவிலேயே எத்தனையோ பேர் கலைக்க நினைச்சும் கலைக்க முடியல.
தாவீது எழுதுற ஒரு சங்கீதத்தில் என்ன தெரியுமா எழுதுறாரு? என் தாயின் கர்ப்பத்தில் என் கருவை நீங்கள் காப்பாற்றினீங்க ஏசப்பால. அப்படின்னு என்ன தெரியுமா? தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னை அழிக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா போட்டு தள்ளி பிளான் பண்ணியிருக்கிறாங்க என்னை போட்டு தள்ளுறதுக்கு. ஆனால் எங்கள் அப்பா மட்டும் இல்லை, வேறு யார் நினச்சாலும் என்னை கருவில் கலைக்க முடியாது. ஏன்னா நான் வெறும் கரு இல்லை, தரிசனம். நல்ல கையை தட்டி, அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர். ஆமா, தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தி, ரெண்டு கையை நல்லா தட்டி, அழியாமல் அணைத்து கொண்டீர், ஓ குறைவின்றி பிறக்க செய்தீர். தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. சொல்லுங்க, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். ஆமா, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி. எப்படி சொல்றேன்? நீங்கள் தற்செயலாய் பிறந்தவர்கள் அல்ல. சொல்லுங்களேன், நான் தற்செயலெல்லாம் பிறக்கல, என் மேல அவர் தரிசனத்தை வச்சதால தான் நான் பிறந்திருக்கிறேன். ஆமா தானே? நான் யதார்த்தமாலாம் பிறக்கல, என் மேல கர்த்தர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். எங்க அப்பா நம்பல, அம்மா நம்பல, கணவன் நம்பல, மனைவி நம்பல, ஆனா அவர் என்னை நம்புகிறார். உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அடிக்கடி சொல்வேன், போலீஸ் ஆகணும்னா நீங்க முடிவு பண்ணலாம், கரெக்டா? டாக்டர் ஆகணும்னா, மற்ற என்னென்ன போஸ்டிங் இருக்கோ அதெல்லாம் ஆகணும்னா நீங்கள் முடிவு பண்ணலாம், எப்படியாவது பண்ணி நான் இதை படி தான் படிக்க போகிறேன், இதான் ஆக போகிறேன்னு சொல்லி முடிவு பண்ணலாம். ஆனால் ஊழியக்காரராக ஆகணும்னா அவர் முடிவு பண்ணணும். எத்தனை பேர் நம்புறீங்களே? தரிசனத்தை வைக்கணும்னா அவர் முடிவு பண்ணணும். தாவீது கேட்டானா, ஆண்டவரே என் மேலே தரிசனத்தை வைங்கன்னு தாவீது கேட்டானா? தாவீது ஆசைப்பட்டானா? ஆனால் அவர் ஆசைப்பட்டுட்டாரு. நானும் ஊழியத்துக்கு வரணும், ஊழியம் செய்யணும் நான் ஆசைப்படலை, ஆனால் அவர் ஆசைப்பட்டுட்டார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அவருடைய ஆசை மாத்திரம் நிறைவேறுவதற்காக தான் பவுல் சொல்றாரு, அவர் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு நான் ஆசையை தொடர்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ தாவீது மேலே கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்தார். என்ன தெரியுமா? அடுத்த நாட்டுக்கு ராஜா யாரு? தாவீது. ஒரு அழகான சம்பவத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம முடிக்கிறோம். 1 சாமுவேல் 16 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். 1 சாமுவேல் 16 அதிகாரத்திலிருந்து சில காரியங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1 சாமுவேல் 16 அதிகாரம், அதில் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின நீ சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? இப்பொழுதோ நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். நல்ல கவனிங்க, இது யாருக்கிட்ட சொல்றாருன்னா, ஆண்டவர் சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்றார். யாருக்கெல்லாம் தெரியும் சாமுவேல்? சாமுவேல் தீர்க்கதரிசி தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சாமுவேலே நீ என்ன பண்ணு, சவுலுக்காக நீ ஃபீல் பண்ணாத, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நீ எழுந்து ஈசாய் வீட்டுக்கு போ, சும்மா போகாத, உன்னுடைய தைல கொம்பில் அபிஷேக தைலத்தை நிரப்பிக்கொண்டு என்ன பண்ண, அவங்க வீட்டுக்கு போ, அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன். அவன் குமாரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கார்? ஆண்டவர் ராஜாவை செலக்ட் பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த சாமுவேல் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசினா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வார். எங்கே தெரியுமா ஆரம்பிச்சிச்சு? சின்ன வயசில்
சொல்லுங்கப்பா அடியேன்னு கேட்குறேன்னு சொன்னார்ல, அங்கே ஆரம்பிச்சிச்சு. மரண பரியந்தமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அப்படியே செய்கிற ஒரு மனுஷனாய் சாமுவேல் காணப்பட்டாங்க. அப்படின்னா சாமுவேல்கிட்ட என்ன சொன்னாலும் செய்வான்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு. நம்ம சாமுவேல் என்ன தெரியுமா பண்ணார்? அந்த தைல கொம்பியில் அந்த அபிஷேக தைலத்தை நிரப்பிக்கொண்டு இப்போ யார் வீட்டுக்கு போகிறது? ஈசாய் வீட்டுக்கு போகணும். சரியா? ஈசாய் வீடு எங்கே தெரியுமா இருக்குது? எங்கே இருக்குது? பெத்தலகேமில். சூப்பர். இந்த சம்பவத்தை படிச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ நான் நினைக்கிறேன், ஒருவேளை அந்த அப்படிப்பட்ட நடந்த சம்பவம் 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் நடந்த சம்பவம் நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் நடந்தால் எப்படி நடந்திருக்கும்? நம்ம ஈசாய் என்ன தெரியுமா பண்ணியிருப்பார்? என்றைக்கும் போல் எழுந்திருப்பார் வீட்டில். ஈசாய் மனைவி, பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க அவங்களுக்கு? 8 பிள்ளைங்க. இப்போ திடீர்னு நம்ம ஈசாயோடைய ஃபோனுக்கு ஒரு புது நம்பர்லேருந்து ஒரு கால் வந்திருக்கும். புது நம்பர்லேருந்து யாருக்கு கால் வருது? நான் சொல்கிறது நல்லா புரியுதில்ல? ஈசாய்க்கு கால் வருது, புது நம்பர். என்றைக்கும் போல் ஃபோன். என்னடா இது, நமக்கு யார் புது நம்பர்லேருந்து கால் பண்ணுறா அப்படின்னு நினச்சி நம்ம ஈசாய் அந்த ஃபோனை டச் பண்ணி ஹலோ யார் பேசுகிறதுன்னு கேட்டால் அந்த சைட்லேருந்து என்ன தெரியுமா குரல் கேட்குதுன்னா, நான் சாமுவேல் தீர்க்கதரிசி பேசுகிறேன். இவருக்கு பயங்கர ஷாக். ஈசாய்க்கு என்னது, ஆனால் பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி இல்லையா, யாருக்கும் சும்மா என்ன பண்ண முடியாது, ஃபோன் பண்ணிட மாட்டேன். என்ன சொல்கிறீங்க? சாமுவேல்? எந்த சாமுவேல் பேசுகிறீங்க? உண்மையா? நான் தான் இந்த நாட்டுடைய தீர்க்கதரிசி, சவுளை அபிஷேகம் பண்ணின தீர்க்கதரிசி. இவருக்கு இந்த ஈசாய்க்கு பயங்கர சந்தோஷம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களா? சரி, எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன். ஆமீன். ஃபோன் பண்ணது பயங்கரமான ஒரு சந்தோஷமான செய்தி. அடுத்தது உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன்னு சொன்னது அதை விட என்னது, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர போகிறீங்களா? நம்பவே முடியல இவரால். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி திடீர்னு ஒரு செகண்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. சரி, எதுக்கு வர போகிறீங்கன்னு சொல்லி இவரும் தயங்கி கேட்க முடியாதுல, வரவங்களை ஏன் வராதுன்னு இவரும் தயங்கி எதுக்கு வர போகிறீங்கன்னு கேட்டால் அங்கேருந்து ஒரு சத்தம் வருது. என்ன தெரியுமா? உன் பிள்ளைய ஒருத்தனை கர்த்தர் ராஜாவை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன ஐயா சொல்கிறீங்க? என் பிள்ளை நாட்டுக்கு ராஜாவா? இவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த ஃபோன் கால், அப்படி நம்புறேன், ஒரு ஃபோன் கால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். ஆமீன் சொல்கிறவங்களுக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஃபோன் கால் வருவதாக. ஒரு ஃபோன் கால் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத சம்பவத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்கும். ஆமீன். மற்ற நாளை போல நார்மலாக நாள் மாதிரி அந்த நாள் இல்லை. இப்போ இவனுக்கு இப்போ ஈசாய்க்கு பயங்கர ஷாக். என்னன்னா, அவர் எப்படி நம்ம வீட்டுக்கு வர முடியும்? அவ்வளோ பெரிய ஆளாச்சு, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாச்சு. இப்போ ராஜாவை தெரிஞ்சு கொண்டது யாரு? கர்த்தரே தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் போய் சொல்லுவாரா? போய் சொல்லவே மாட்டார். நம்ம ஆளுக்கு பயங்கர சந்தோஷம். என்னடா அது, இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் நம்ம வீட்டுக்கு வர போகிறாரா? அது எதுக்கு வர போகிறாரு? நான் எப்படி சொல்கிறேன், இது ஆமேன்னு சொல்கிறவங்களுக்கு அப்படியே தீர்க்க தரிசனமாக நடக்கும். உங்கள் பிள்ளைய ஒருத்தனை கர்த்தர் ராஜாவை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதை பற்றி புரியுது? உன் பிள்ளைகளில் ஒருத்தனை கர்த்தர் ராஜாவை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகளில் கர்த்தர் ஒருத்தனை ராஜாவை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி சொல்ற, உன் பிள்ளைகளில் கர்த்தர் ஒருவனை ஊழியக்காரராய் செலக்ட் பண்ணியிருக்கிறார். உன் பிள்ளைகளில் ஒருத்தனை கர்த்தர் தீர்க்கதரிசியை முன்குறித்திருக்கிறார். உன் பிள்ளைகளில் ஒருத்தனை கர்த்தர் இவாஞ்சலிஸ்டா பாஸ்டரா கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். இது நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும். நான் சொல்லுவேன், உங்கள் தலைமையில கையை வச்சு உங்கள் பேரை சொல்லி சொல்கிறது மட்டும் இல்லை தீர்க்க தரிசனம். சில நேரத்தில் யதார்த்தமாக வருகிற வார்த்தை கூட தீர்க்க தரிசனமாய் மாறும். நம்புறவங்களுக்கு அப்படியே மாறும். ஹல்லேலூயா. இப்போ இவர் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிற இந்த செய்தியை நம்ம ஈசாயுடைய மனைவி கிச்சனில் பாத்திரம் விலை கழுவிக்கிட்டு, என்னது நம்ம வீட்டுக்காரரு இத்தனை நாள் இல்லாத விட இன்னைக்கு எதுவும் ரொம்ப ஹாப்பியாக முகத்தில் தெரியுது, அகத்தின் அழகு, யாருக்கிட்டங்க பேசுகிறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்றார், ஏய் சாமுவேல் தீர்க்கதரிசி நம்ம வீட்டுக்கு வர போறாராமா? என்னங்க சொல்றீங்க? சாமுவேல் ஐயா நம்ம வீட்டுக்கு வர போறாரா? எதுக்குங்க வர போறாருன்னா, நம்ம பிள்ளைய ஒருத்தனை ஆண்டவர் ராஜாவா இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போறாராம். யாருன்னு சொல்லவே இல்லை, எந்த பிள்ளைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம பிள்ளைகள்ல ஒருத்தனை ராஜாவா என்ன பண்றாராம். பயங்கரமான சந்தோஷம் இவங்களுக்கு. ஏன்னா இது வரைக்கும் கேட்காத செய்தி இல்லை. ஏதோ நம்ம நார்மலாக வாழ்ந்துட்டு இருப்போம் நம்ம நினச்சோம். என்னைக்கும் போல் நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் நம்ம நினச்சோம். சவுலுக்கு இருக்கிற பிள்ளைகளில் 3 பேர், சவுல் கூட யார், ஈசாய்க்கு இருக்கிற 3 பிள்ளைகள், எலியா, அபினதா, இந்த சம்மா, இந்த 3 பேரும் சவுல் கூடவே யுத்தத்தில் இருக்கிறவங்க.
இவங்க இராணுவத்தில் தானே சவுல் கூட தானே யுத்தத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அடுத்தது என் பிள்ளையை ஒருத்தனை ராஜாவாக செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி இது எதிர்பார்க்காத ஒரு நியூஸ். அதாவது கிரகிக்க கூட முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். அந்த மாதிரி நியூஸ் இப்போது பெரிய பயங்கரமான ஒரு ஷாக்கு. நம்ம ஈசாயுடைய மனைவி வீட்டெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னா வரப்போகிறது யார்? வரப்போகிறது தீர்க்கதரிசி இல்லையா? இப்போ வீட்டெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க, பயங்கரமாக க்ளீன் பண்ணுறாங்க. அம்மாவும் அப்பாவும் வீட்டெல்லாம் சேர்ந்து சூப்பராக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பெரிய ஆள் இருக்கார் தெரியுமா, அமினிதா சம்மா, இவங்கெல்லாம் தெரியாமல் உள்ளே வந்த உடனே என்னப்பா இன்னைக்கு நடக்குது? மற்ற நாளை விட இன்னைக்கு நம்ம வீடு சுத்தமாக இருக்கே. யாரா வந்ததை நம்மளாம் சுத்தம் பண்ணோம்ல வீட்டை, அந்த மாதிரி அந்த அம்மா சுத்தம் பண்ணுறாங்க. யாரா வந்த மற்ற நாட்களை விட இன்னைக்கு நம்ம வீடு என்னப்பா அவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு கேட்டால், இப்போ அப்பா சொல்கிறாரு, ஏய் நம்ம வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வர போகிறாருப்பா. ஏன்னா அவரை பற்றி கேள்வி தான் பட்டிருக்கிறோம். பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் தேசத்திலே பயங்கரமான தீர்க்கதரிசி, ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசி. அவரு சாதாரணமாக யார் வீட்டுக்கு என்ன பண்ணிட முடியாது. இப்போ நம்ம வீட்டுக்கு இந்த சந்தோஷமான செய்தி கேட்கும்போது இவருடைய பெரியவனுடைய உள்ளத்தில் பயங்கர எதுக்கு வர போகிறேன்னா, நம்ம பிள்ளையில் உங்களில் ஒருத்தனை ஆண்டவர் ராஜாவாக செலக்ட் பண்ணியிருக்கிறாராம். இந்த செய்தி கேட்ட உடனே நம்மால் இருக்கார்லே பெரியவரே, வேறு யாரை இருக்க போகுது, நான் தான் அடுத்த ராஜா, அப்படியே காலரை தூக்கிவிட்டு. ஏன்னா இவர் தான் யார்? சவுல் கூட யுத்தத்தில் இருக்கார் இல்லையா? வேறு யார் இருக்க போகுதுப்பா, நான் தான். அப்படியே போகிறாரு. சவுல் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவாரோ அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாற்றுறாரு. சவுல் எப்படிலாம் தன்னுடைய ஒரு ராஜாவை மாதிரி தோற்றத்தை காண்பிப்பார், அந்த தோற்றத்தை எல்லாம் என்ன பண்ணுறாரு? இப்போ யார் பெரிய ஆள்? ஃபஸ்ட்டு பையன் இப்போ ராஜா மாதிரி நிற்கிறான். இப்போ நடக்கிறது எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல், ஒன்றுமே புரியாமல் நம்மால் இருக்கார் தெரியுமா, தாவீது. ஒரு சின்ன பையன், 16-17 வயசு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு, ஒரு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு, இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு, அவனோட வேலை என்னது? ஆடு மேய்க்கிறது. ஆடெல்லாம் கட்டிட்டு, அந்த ஆட்டுக்கு பில்லை போட்டுட்டு, தண்ணியை வச்சுட்டு, உள்ள ஒரு கையில் ஒரு வச்சுட்டு ஓடி வரான். வீட்டுக்குள்ளே ஓடி வந்து, அம்மா சாப்பாடு போடுங்க, ஓடி வந்து உள்ளே பார்த்தா வீடு என்னைக்கும் இல்லாத அன்னைக்கு சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இன்னைக்கு என்னடா இது வித்தியாசம், ஒருவேளை நம்ம அண்ணாவை ஏதோ மாப்பிள்ளை பார்க்க வர போகிறாங்களோ, நம்ம அண்ணா வீட்டில் இப்படிலாம் யோசிச்சு என்னப்பா இன்னைக்கு நடக்குது நம்ம வீட்டிலனா, அவர் சொல்கிறாரு, டேய் நம்ம வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வர போகிறாருப்பா தாவீது, உன் அண்ணன்களில் ஒருத்தனை கர்த்தர் ராஜாவை செலக்ட் பண்ணியிருக்கிறாராம். சும்மாவே நம்ம தாவீது ஆண்டவர் ஆராதிக்கிறதுல பைத்தியக்காரனால, இப்போ தேவ சமூகம் நம்ம வீட்டுக்கு வரப்போகுதுன்னா சும்மா வருப்பான்? சும்மாவே நீ ஆராதிக்காவதப்பானால அவனை ஆராதிக்கிறத ஒருத்தன் தடுக்க முடியாது. சும்மாவே அவன் ஆராதிக்கிறதுல பைத்தியக்காரன். இப்போ தேவனுடைய ஊழியக்காரங்க வீட்டுக்கு வர போகிறாங்க, தெய்வ பிரசன்னம் வீட்டுக்கு வரப்போகுது, தெய்வ சமூகம் வீட்டுக்கு வரப்போகுதுன்னா சும்மா வரப்பான்? அப்படியே முகத்தில் வந்தது பாருங்க, அப்படியே ஒரு பயங்கரமான பிரைட். என்னப்பா சொல்கிறீங்க, தீர்க்கதரிசி? ஐயோ ரொம்ப நாளாக எனக்கு ஆசைப்பா, அவர் எப்படியாவது நேரில் நான் பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த அபிஷேகம் பெற்ற கரம் இருக்கு இல்லைப்பா, ராட்சாக்கள் அபிஷேகம் பண்ணுகிற கரத்தை எடுத்து, அவருடைய கையை எடுத்து என் தலை மேலே எப்படியாவது வச்சு ஒரே ஒரு முறை ஜெபம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசை. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ நான் ராஜாவுடைய தம்பிப்பா, இனிமேல் நான் ஆடு மேய்க்கிற பையன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ராஜாவுடைய தம்பின உணர்வுகள் எல்லாம் யார்கிட்ட சொல்கிறான்? ஃபீலிங் அப்படியே அப்பா கிட்ட ஒட்டுறான். ஏன்னா அதாவது இது சொல்லுவார் இல்லையா, நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என்னுடைய வாயில் இருக்கும். இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பான்ல. நான் சொல்கிறேன், அவங்க அம்மாவை விட, அவங்க அப்பாவை விட, அவன் அண்ணனை விட, எல்லாரை விட அதிகமாக சந்தோஷப்பட்டது யாராக தான் இருக்க முடியும்? தாவீதா தான் இருக்க முடியும். ஐயோ எனக்கு எங்கள் வீட்டுக்கு வர போகிறது யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி வர போகிறாரு, என் அண்ணனை ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறாரு, நான் நாட்டுக்கே ராஜாவுடைய தம்பி. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்பாட்ட அப்படியே வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது, அப்பா டேய் ஒழுங்கா என்ன பண்ணு, ஆடு மேய்க்கப்படா. அப்படியே தாவீதுடைய முகம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுல்ல. அந்த ஒரு வார்த்தை அப்படியே சுருங்க. என்னப்பா நம்மளை உடைக்கிறதுக்கு பெருசாக கத்திலாம் தேவையில்ல, ஒரு வார்த்தை போதும். ஆமாம் தானே? ஒரு வார்த்தை. தாவீதுக்கு அப்படியே அந்த சிரிப்பான முகம் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கிறது. என்னப்பா அப்போ இன்னைக்கு ஒரு நாள்ப்பா நம்ம வீட்டுக்கு இது தீர்க்கதரிசி வர போறாருப்பா. அப்படி ஓரமாக நின்று அவர் எப்படி அபிஷேகம் பண்ணுறாருன்றதை நான் என் கண்ணால் பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசை. தினம் நான் தானே ஆடு மேய்க்க போகிறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் கை எடுத்து என் தலை மேலே வச்சு ஜெபம் பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா. அப்பாட்ட ப்ளீஸ்ப்பா
அப்பா ஏய் ஒழுங்கா என்ன பண்ண, நீ ஆடு மேய்க்கிறதுக்கு? நீ அந்த ஆடு மேய்க்க போல, ஆடு பட்னியா தான்டா இருக்கும். நீ என்ன பண்ண, ஒழுங்கா ஆடு மேய்க்கிறதுக்கு போ. தாவீது மேல கர்த்தர் வைத்த தரிசனத்தையும் அழைப்பையும் அவங்க அப்பா புரிஞ்சிக்கவே இல்லை. ஆமா தானே? சரி, இப்ப அப்பா தான் புரிஞ்சுக்கல, ஓடி போய் அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு தீர்க்கதரிசி வராருன்னு அப்பா சொன்னாரு, சாமுவேல் வராருன்னு சொன்னாருமா, அபிஷேகம் பண்ற இடத்துல கூட நான் இருக்க மாட்டேன், அப்படி ஓரமா நின்று தூரமா நின்று எப்படி அபிஷேகம் பண்றாங்கன்றது என் கண்ணால பாக்குறேம்மா, நீங்களே தான் அப்பாட்ட சொல்லுங்கம்மா, எனக்கு ரொம்ப ஆசைமா அவரை பார்க்கணும், தெய்வ மனுஷனை பார்க்கணும், தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்கணும், தெய்வ சமூகத்தில். ஆமாம், நான் அதை நான் ஃபீல் பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆசைமா. ஆசைப்பட்டது நியாயமா தப்பா சரியா? நியாயமான ஆசை தானே. ஒரு நாட்டுக்கே ராஜாவா செலக்ட் பண்ண போகிற இடத்துல குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து சந்தோஷப்படுறது தானே நியாயம். ஆனால் அம்மாவும் சொல்கிறாங்க, இல்லைப்பா இல்லைப்பா இல்லைப்பா, நீ ஒழுங்கா என்ன பண்ண, ஆடு மேய்க்கிறதுக்கு. சரி, அப்பா தான் புரிஞ்சிக்கல, அம்மாவும் தாவீது மேல வைத்த அபிஷேகத்தை புரிஞ்சிக்கல. தாவீதை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை யார் புரிஞ்சிக்கல? அம்மாவும் புரிஞ்சிக்கல. அப்படித்தானே? சில நேரத்தில் நம்ம மேல வச்ச அபிஷேகத்தையும் அழைப்பையும் மற்றவங்களுக்கு சொன்னாலாம் புரியாது. நான் ஊழியம் செய்ய போறேன், நம்மளை பார்த்து சில சிரிப்பாங்க, நீ ஊழியம் செய்ய போற, உன் வாழ்க்கை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ எப்படி வாழ்ந்தன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா தானே? தாவீது மேல கர்த்தர் வைத்த அழைப்பையும் தாவீது மேல கர்த்தர் வைத்த தரிசனத்தையும் அவங்க அப்பா புரிஞ்சிக்கல, அவங்க அம்மா புரிஞ்சிக்கல. சரி, அப்பா தான் புரிஞ்சிக்கல, அம்மா தான் புரிஞ்சிக்கல, சரி அண்ணனாவது புரிஞ்சுப்பானு ஓடி போய் அண்ணா கிட்ட, அண்ணா நீங்களாவது சொல்லுங்கண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் நான் எப்படியும் உங்களை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போற ராஜாவா, நான் உங்களுக்கு தம்பி தானேண்ணா, நான் நாட்டுக்கு ராஜாவுடைய தம்பின்றது எனக்கு ரொம்ப பெருமைண்ணா. இப்போ அப்பாவை விட அம்மாவை விட இவன் நம்மால் பயங்கரமாக கேவலப்படுத்தி ஒழுங்கா என்ன பண்ற, ஆடு மேய்க்க போடா, உனக்குலாம் அதுக்கு பார்க்கறதுக்கு தகுதியே இல்லை. தாவீது லாஸ்டா பிறந்தாரு இல்லையா? லாஸ்டா பிறந்தாரு, மற்றவங்களுடைய பார்வையில் வேஸ்டா பிறந்தாரு. ஆமா தானே? சொல்லுங்க, லாஸ்டா பிறந்தாரு, வேஸ்டா பிறந்தாரு. ஆனா அந்த வேஸ்ட்டை தான் கர்த்தர் டேஸ்டா மாத்துவாருன்னு அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. தாவீது என்னப்பா 7 பையன் 8வது நீயாவது பொண்ணா பிறப்ப நினைச்சேன், ஆனா நீயும் பையனா பிறந்துட்டேன்னு அவன் மேல வெறுப்பு, பயங்கரமான வெறுப்பு, பயங்கரமான கசப்பு. ஏண்டா பிறந்த, ஏண்டா பிறந்த, ஏண்டா பிறந்த, உன்னால என் குடும்பத்தோடைய மானமே போகுது, உன்னால என் குடும்பத்தோடைய பேரே போகுது. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்களுடைய குடும்பத்தோடைய பேர் பெருமைப்படுவதற்கு காரணமே அவன் தானு. நம்மளை பத்திலாம் சொல்றாங்கல்ல, சர்ச்சுக்கு பைபிள் தூக்கிட்டு போறல்ல, உன்னால என் குடும்பம் மானமே போகுதுப்பா. சொந்தக்காரங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, போய் அந்த அந்த அங்க போயிட்டாங்க சர்ச்சுக்கு, அதுவும் பெந்தகோஸ்துக்கு வர போயிட்டாங்க. என் குடும்பத்துல நீ ஒரு சாபம், என் குடும்பத்துல நீ ஏன் பிறந்த? தாவீது மேல வைத்த அபிஷேகத்தை யார் புரிஞ்சிக்கல? குடும்பமே நிராகரிக்குது. அப்பா ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தாரு. அப்படி சொல்லுவேன், சில நேரத்தில் நம்ம எல்லாரும் அவமானப்படுத்திடுவாங்க, கரெக்டா? அவமானப்படுத்தும் பொழுது அந்த டைமில் நம்ம முகத்தை எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியாது. ஆமாம் தானே? முகத்தை எப்படி வச்சுக்கிறது நமக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், சிரிப்போம். ஆமாம் தானே? எப்படியாவது அந்த 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 சூழ்நிலையை சமாளிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு வெளியே வரணும். ஆனால் அந்த சிரிப்புக்குள்ள வலி, மறைந்திருக்கிற வலியையும் அறிந்தவர் தான் நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இல்லை 5வது வசனம், அதே அதிகாரத்தில் 5வது வசனம் படிங்களேன். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். இப்ப ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி என்ன பண்ணாராம்? அப்ப அந்த குமாரர் லிஸ்ட்ல யார் வந்திருக்கணும்? ஆனா தாவீது வரலையே. சிலர் நம்முடைய குடும்பத்துடைய லிஸ்ட்ல கூட நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, கரெக்டா? ஏசு ஏத்துக்கிட்டே, ரைட், நீ அங்கே நெல்லு அப்படி சொல்ற. உங்க மேல வைத்த அழைப்பும், உங்க மேல வைத்த அபிஷேகமும், உங்க மேல கர்த்தர் வைத்த தரிசனமும் யாருமே புரிஞ்சுக்கனாலும் பரவாயில்ல, நிச்சயம் உனக்கென்று வைக்கப்பட்டது நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி, குறித்த காலத்திற்கு
தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நீ தற்செயலாய் பிறந்தவன் அல்ல. தரிசனத்தோடு கர்த்தர் உன்னை உருவாக்கி இருக்கிறார். உன் எலும்புக்குள்ளேயும் உன் நரம்புக்குள்ளேயும் உன் தசைகளுக்குள்ளேயும் கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். யார் சொன்னது உங்களை பார்த்து நீ எல்லாம் வேஸ்ட்? யார் சொன்னது உங்களை பார்த்து நீ லாஸ்ட்? அப்படி சொல்றேன். படிப்பு இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா தரிசனம் எனக்குள்ள இருக்குது, அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது. ஒரு நாள் எனக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம், எனக்குள்ள வைக்கப்பட்ட அந்த தரிசனம் நான் யார் என்பதை அடையாளப்படுத்தி நிச்சயம் காட்டும். அதெல்லாம் நம்புறீங்க? ஆமென். ஆமா, நீங்க ஏழையா பறந்ததுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. தரிசனத்தோடு பறந்ததுக்காக சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. ஆமா, காசு பணத்துல ஏழையா இருக்கலாம். சொல்லுங்க, காசு பணத்துல. ஆனா விசுவாசத்துல நம்ம பணக்காரன், கோடீஸ்வரன். அபிஷேகத்துல கோடீஸ்வரன். ஆமா தானே? காசு இன்னைக்கு ஒரு நாளைக்கு போவோம். காசை வச்சு எதை வேணா வாங்கிடலாம், ஆனா அபிஷேகத்தை வாங்க முடியாது. ஆமா தானே? காசை வச்சு தரிசனத்தை விலையே கொடுத்து வாங்க முடியாததை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார். ரட்சிப்புக்கு விலை இல்லை, அபிஷேகத்துக்கு விலை இல்லை, அழைப்புக்கு விலை இல்லை. இது எல்லாருக்கும் கிடைக்கல. நம்மளோட நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே கிடைச்சனா இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது கடைசி பையன், சின்ன பையன். அவனை விட பெரியவங்க 7 பேர். அப்ப 7 பேருக்குமே கிடைக்கல. ஆனா லாஸ்டா பிறந்தது. நான் சொல்லுவேன், எந்த குழந்தை, சில குழந்தை எல்லாம் கருவிலேயே கலைக்கும்னு நினைச்சு அதையும் மீறி அந்த குழந்தை பிறகு தெரியுமா? அப்படின்னு என்ன தெரியுமா? அது சாதாரண கரு இல்ல, கர்த்தர் பயன்படுத்த போகிற கருவின்னு அர்த்தம். உன்னை எவ்வளவு கலைக்க ட்ரை பண்ணாலும் கலைக்க முடியாது, அழிக்க ட்ரை பண்ணாலும் அழிக்க முடியாது. ஏன்னா நீ மற்றவங்க பார்க்குற மாதிரி வெறும் கரு இல்ல, கர்த்தர் பயன்படுத்த போகிற கருவி. மாத்திரை போட்டாலும் களைய மாட்டீங்க, மருந்து குடிச்சாலும் களைய மாட்டீங்க, படிக்கட்டு ஏறி ஏறி களையணும்னு இறங்கினாலும் நீங்க களைய மாட்டீங்க. ஏன்னா களையறதுக்காகலாம் கர்த்தர் உங்களை உருவாக்கல, உலகத்தை கலக்குவதற்காக உருவாக்கி இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆமா ஆமா ஆமா, நல்ல 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 உங்க மேல வைத்த அபிஷேகம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிச்சயம் இங்க யார் என்பதை அடையாளப்படுத்தி காட்டும். இன்னைக்கு வேணா நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வரதான் போகிறது. இன்னைக்கு வேணா நாம் ஒருவேளை வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கலாம், ஒரு நாள் வரதான் போகிறது. இன்னைக்கு வேணா நான் ஒருவேளை ஆமா அவருடைய கடினமான சூழ்நிலை நடந்து போயிருக்கலாம். இன்னைக்கு வேணா நான் கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கலாம். இன்னைக்கு வேணா நான் வேலை இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு வேணா எனக்கு குழந்தை பிறக்காம இருக்கலாம். இன்னைக்கு வேணா நான் யூஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், எந்த குடும்பம் இவனால என் மானமே போகுதுன்னு சொல்றாங்களோ அந்த குடும்பம் சொல்லும், இது ஏன் புள்ள. என் வாழ்க்கையில் எங்கள் அம்மாலாம் என்ன பார்த்து நீலாம் எதுக்கடா பிறந்தான்னு கேட்டுருக்குறாங்க. எல்லாருக்கும் சாவு வருது, உனக்கு மட்டும் சாவு வர மாட்டுது. ஏசுவை ஏற்றுக்கிட்டதால, ஞானஸ்தானம் எடுத்ததால. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஞானஸ்தானம் எடுத்தால் வீட்டுக்கே வரவே கூடாது. நான் ஓடி போய் எங்கள் பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. எங்கள் பாஸ்டர் சொன்னார், என்னப்பா நீ ஞானஸ்தானம் உங்கள் வீட்டில் வேணான்றாங்களே? இல்லை எங்கள் வீட்டில் தானே வேணான்றாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த இயேசு வேணும். ஆனால் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, ஞானஸ்தானம் எடுத்தால் வீட்டுக்கு வரக்கூடாது. எங்கள் பாஸ்டர் கொடுக்கவே இல்லை. ஞானஸ்தானத்துக்கு என் பேர் எடுத்துட்டாங்க, ஏன்னா உங்கள் வீட்டில் என்ன பண்ணல, கொடுக்கல. நான் ஓடி போய் படிக்கிறதுல உட்காந்து அழுதேன். ஞானஸ்தானம் ஏன் ஏச்சப்பா, நான் தகுதி இல்லையா? எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டாரு. என்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரோ அன்னைக்கே ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. அவர் வச்ச பேர் தான் ஆரோன். நான் நினச்சேன் ஏதோ தற்செயலாக என்ன இது ஆரோன்னு வைக்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் அந்த பேரை தான் இன்னைக்கு கர்த்தர் பெருமைப்படுத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி. ஏசப்பாக்கு இப்படி சொல்லுவோம் ஆண்டவர் பார்த்து, தாவீதுக்காக இயேசு மறிக்கல. கரெக்டா? தாவீதுக்காக இயேசு, தாவீதுக்கு உட்கார வச்சு இந்த மாதிரி யாரும் டீச் பண்ணல. தாவீது எந்த யூடியூப்பையும் பார்க்கல. கரெக்டா? தாவீது எந்த பைபிளையும் படிக்கல. ஆனா எதுவுமே இல்லாத அவனாலேயே ஆண்டவரை பைத்தியக்காரத்தனமா ஆராதிக்க முடியும்னா, எதுவுமே இல்லாத அவனாலேயே ஆண்டவரை அவ்வளோ லவ் பண்ண முடியும்னா, தாவீதை விட 10 மடங்கு நான் அவரை லவ் பண்ணுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? தாவீதை விட 10 மடங்கு பைத்தியக்கார ஆராதிக்கிறதுல. ஆண்டவர்கிட்ட ஒரு லவ் லெட்டர் எழுதின சமீபத்தில் என்ன தெரியுமா? என் இதயம் துடிக்க மறந்தாள், அதுதான் கடைசி நிமிடம்,
நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் மரணம். இது சங்கீதத்திலாம் இருக்காது, இது நீதிமொழிகள்லையும் இருக்காது, இது உன்னத பாட்டிலையும் இருக்காது. இது நான் எழுதின சங்கீதம். தாவீது எழுதின சங்கீதத்தை எடுத்து தான் நம்ம காப்பி அடிச்சு தான் பாட்டு எழுதணும். நம்ம புதுசாக கவிதை எழுதக்கூடாதா? ஆமாம் தானே, அவரை பார்த்து எழுதுனேன். என் இதயம் துடிக்க மறந்தால், இதயம் துடிக்கிறதுக்கு மறந்துடுச்சுன்னா அதுதான் ஏசாப்பனுடைய கடைசி நிமிடம். நான் உங்களை துதிக்க மறந்துட்டா அந்த நாள் என்னுடைய மரணமாக தான் இருக்கும். என்னைக்கு உங்களை துதிக்காமல் இருப்பேன்னா அன்னைக்கு என்னை டெட் பாடியாக படுக்க வச்சுருப்பாங்க, என்னை சுற்றி எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அன்னைக்கு மட்டும்தான் நான் துதிக்காமல் இருப்பேன். அதுவும் பரலோகத்தை துதிச்சுட்டு தான் இருப்பேன். ஆமாம், என் கூட சேர்ந்து என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் மரணம். என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு. ஆராதனை ஆராதனை உங்க ஒருவருக்கு. ஆராதனை நல்ல சத்தமா. ஆராதனை ஆராதனை உங்க ஒருவருக்கு. ஆராதனை 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 உங்க ஒருவருக்கு. ஆராதனை ஆராதனை ஆராதனை. என் இதயம் துடிக்க மறந்தாள் அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் மரணம். என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் மரணம். கையை உயர்த்தி ஆராதனை. உங்க சத்தம். எஸ், ஆராதனை உங்க ஒருவருக்கு. உங்க ஒருவருக்கு. உங்க ஒருவருக்கு. என் சிரிப்பிலும் வலி மறையுதே, அதை அறிபவர் நீர் ஒருவரே. என் அழுகையும் உம்மை துதிக்குதே, கரம் என்னை அணைக்குதே. தாவீது ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, வேற வழி இல்லாமல் அப்படியே ஆடு மேய்க்கிறது வனாந்தரத்துக்கு போனோம். ஆனால் தாவீது வனாந்தரத்தில் போய் ஆடு மேய்ச்சாலும் அவனுடைய உள்ள நான் எப்படி திரும்ப வந்திருக்கோம், இந்நேரம் நம்ம வீட்டுக்கு தீர்க்கதரிசி வந்திருப்பாரா? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? யார் அபிஷேகம் பண்ணியிருப்பாரு? ஃபர்ஸ்ட் அண்ணனா இருக்குமா, ரெண்டாவது அண்ணா இருக்குமா, இல்லை மூணு, எந்த அண்ணா இருக்கும்? எந்த அண்ணா அபிஷேகம் பண்ணா என்ன? நான் ராஜாவுடைய தம்பி. ஐ மீன் அப்படிதான் இருக்கும் உள்ள. அப்படி துடி இந்நேரம் வந்திருப்பாரா வீட்டுக்கு? இந்நேரம் எங்கள் வீட்டுக்கு தெய்வ பிரசன்னம் வந்திருக்குமா? இந்நேரம் எங்கள் வீட்டுக்கு சாமுவேல் வந்திருப்பாரா? அந்த அபிஷேகத்தை அழைத்து கொண்டு வந்திருப்பாரா? யார் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்றிருப்பாரு அப்படின்ற உள்ளெல்லாம் அவர் மேலேயே இருந்திருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவருடைய இருதயம் ஃபுல்லாக ஆண்டவர் தான். அவருடைய இருதயம் ஃபுல்லாக இயேசு தான். அவருடைய இருதயம் எல்லாம் தெய்வ பிரசன்னம் தான். மற்றவங்களாம் உருவாக்கப்பட்டது எப்படின்னு தெரியல. ஆனால் தாவீது எலும்பு உருவாக்கினதுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன், எது முதல்ல உருவாயிருக்கும்? எலும்பு உருவாயிருக்குமா, நரம்பு உருவாயிருக்குமா, அம்மாவோட வயிற்றுல தசை எது உருவாயிருக்கும்னு கேள்வி கேட்டால், எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாடி முதல்ல தரிசனத்தை கர்த்தர் அம்மாவுடைய வயிற்றுல வச்சு அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எலும்பு கொடுத்தார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நரம்பு கொடுத்தார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தசைகளை கொடுத்தார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கணவனை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார், அப்பாவை கொடுத்தார், அம்மாவை கொடுத்தார், வேலையை கொடுத்தார், சபையை கொடுத்தார், ஊழியக்காரரை கொடுத்தார். எதுவுமே தற்செயலாக கொடுக்கப்படல. என் வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் கர்த்தர் அதை தரிசனத்தோடு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் நம்புறீங்களா? எது கொடுத்தாலும் என் வாழ்க்கையில, நான் இப்படி சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவத்திற்கும்
தரிசனத்தோடு தொடர்புடையது. ஆமீன். எல்லா சம்பவத்துக்கும் தரிசனத்தோடு தொடர்பு இருக்கு. யோசேப்பு மேல கர்த்தர் தரிசனத்தை வைச்சார். தரிசனத்தை வச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே தரிசனத்தோடு தொடர்புடையது. குடியில போடப்பட்டது தரிசனத்தை நோக்கி, விற்கப்பட்டது, அடிமையா விற்கப்பட்டது தரிசனத்தை நோக்கி தான், சிறைச்சாலையில் போட்டது தரிசனத்தை நோக்கி தான். ஆமா தானே? எதுவுமே அவனுடைய வாழ்க்கையில தற்செயலா நடக்கவே இல்லை. சொல்லுங்களேன், எதுவுமே என் வாழ்க்கையில் தற்செயலா நடக்கல. என்னை விட்டு போறவங்க எல்லாம் போட்டும். நல்லா பேசிட்டு இருந்த நபர் என்னை விட்டு போறாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க தற்செயலா போகல, தரிசனத்தோடு போறாங்க. எத்தனை பேத்துக்கு புரியும் நான் சொல்றதுல? நல்லா போய்கொண்டது என் வாழ்க்கை, திடீர்னு ஒரு பிரேக். தற்செயலெல்லாம் பிரேக் ஆகல, தரிசனத்தோடு. முன்னாடிலாம் நான் உடனே ஜெபிச்ச எல்லா ஜெபத்துக்கும் டக்கு 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 டக்குன்னு பதில் கிடைச்சிட்டே இருக்கும். ஆண்டவர் 2018 வருஷத்துல என் வாழ்க்கையில ஏன் வந்ததுன்னு நினைச்ச ஒரு வருஷம். பயங்கர நேற்று சொன்னபடி பயங்கரமான கடன் பிரச்சனை. அதன் மத்தியில் தான் எங்களுடைய நான் ஊழியத்தை ஆரம்பிச்ச ஒரு வருஷம். நான் நினச்சேன் ஏதோ நான் பண்ண தப்பு தான் இப்படி நடக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும்போது அந்த பாதைகள் இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமீன். நான் பாருங்களேன், நான் நேற்று தினத்தில் வராதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். இயேசுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். அம்மா அப்பாவை பிரிஞ்சு பெரியம்மா வீட்டில் தான் படித்து வளர்ந்தவன். இயேசுவை ஏற்றுக்கொண்டது சண்டே கிளாஸ் ஸ்டூடியத்தில். பிஸ்கெட்காக ஓடி போய் உட்காந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். சண்டே கிளாஸில் விடப்பட்ட அந்த விதை. இங்கே யாராவது சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர் இருக்கீங்களா? சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் நான் நம்புகிறேன். சண்டே கிளாஸ் எடுக்கிற அந்த பிள்ளைங்க செய்கிற ஊழியம் பாஸ்டர் செய்கிற ஊழியத்தை விட பவர்ஃபுல்லான ஊழியம். கை தட்டுவீங்க, நீங்கள் கை தட்டுவீங்கன்னு நினச்சேன். ஆமீன். சண்டே கிளாஸ் எடுக்கிற நம்ம எப்படி சொல்ல, சண்டே கிளாஸ் செய்கிற ஊழியம் பாஸ்டர் செய்கிற ஊழியத்தை விட பவர்ஃபுல்லான ஊழியம். ஏன்னா அந்த சண்டே கிளாஸ்க்குள்ளே தான் அடுத்த ஆரோன் பாலெல்லாம் ஒளிஞ்சிருக்கிறோம். நம்புறவங்க ஆமாம் தானே? தெருவுலேயே ஒரு பிள்ளை நீங்கள் உங்கள் சண்டே கிளாஸ்க்கு அடங்கவே மாட்டான் தெரியுமா? எல்லாம் அந்த பிள்ளைகளே அவன் அடங்கவே மாட்டான். நான் நம்புகிறேன் அவன் தான் அடுத்த ஆரோன் பாலா. இந்த பிள்ளை எதுக்கு சண்டே கிளாஸ்க்கு வருது அப்படின்னு நினைக்கிறோம் தெரியுமா? பிபிஎஸ்லாம் வரப்போகுது இல்லையா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா பிபிஎஸ்? எவ்வளோ பிள்ளைங்க டார்கெட் பண்ணியிருக்கிறீங்க? மே மாதம். சரி, நல்ல பெருசாக டார்கெட் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு விதைக்கிற விதை அடுத்த அநேக ஊழியக்காரங்களை சொல்லுங்களேன், சென்னை தண்டியார்பேட்டை இயேசுக்காய் சொந்தமாய் மாறும். கை தட்டுற பிள்ளைங்க மேலே கர்த்தர் அபிஷேகத்தை. அந்த சண்டே கிளாஸ் எடுத்து உங்களுக்கு தெரியாது. அன்றைக்கி சண்டே கிளாஸில் அந்த பாட்டு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு தெரியாது. நோவா கதை தான் எனக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கப்பட்ட கதை. அந்த கதை சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு எனக்கு தெரியாது. முன்னாடி ஒரு பையன் உட்காந்துருக்கான் தெரியுமா? கிழிஞ்சு போன ட்ரௌசர் போட்டுக்கிட்டு மேலே சட்டை கூட இல்லாமல் வந்து உட்காந்துருக்கான் தெரியுமா? அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் வீட்டில் தான் நாங்கள் போய் வேலை செய்வோம். காலையில் 5 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு எழுந்து வீட்டுக்கு போடுவோம். ஏன்னா அவங்க வீட்டில் மாடு இருக்கும், மாட்டு பால் கறப்பாங்க, அவங்க தான் டீ போடுவாங்க. அந்த டீ போய் குடிக்கிறதுக்காகவே அவங்க சொல்கிற எல்லா வேலையும் செய்வோம். ஏன்னா அப்போ தான் டீ கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. அந்த டீ எங்களுக்கு அப்படி இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க தான் ஃபோன் வந்தால் அவங்க வீட்டு தான் வரும். அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லிக் கொடுத்த அந்த கதைகள் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு ஊழியக்காரன் நினைத்திருக்கிறது. ஆமீன். ஸோ அதனால் நான் நம்புகிறேன் நிறைய சண்டே கிளாஸ் டீச்சர் வாண்டட். இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, ஆனால் 3 பேர் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கையை உயர்த்திருக்கிறாங்க. கரெக்டாக. ஆனால் மற்ற பிள்ளைங்களாம் நான் எதுக்குப்பா எடுக்கணும், எனக்கு என் சர்ச்சைக்கு வந்தோமா போனோமா அப்படி. யாரெல்லாம் ரெடி? சண்டே கிளாஸ் ரூடி நான் எடுக்கிறேன், தெரியுதோ தெரியலையோ நான் எடுக்கிறேன். முன்னாடி காலை வைங்களேன், உங்களுக்காக கர்த்தர் வானங்களை திறக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஆமீன். அபிஷேகம் பெற்றவங்களை கைத்துங்க போல அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். அதில் 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் 3வது வசனம் படிங்களேன். 3வது வசனம். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்றவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணுவா. நான் உனக்கு சொல்றவனை யாருக்காக? உனக்காகனா யார் அந்த இடத்துல? கர்த்தருக்கு. அப்படின்னா இப்படி சொல்றேன், அபிஷேகம் பெற்ற எல்லாரும் உங்களை கர்த்தர் எதுக்காக தெரியுமா அபிஷேகம் பண்ணாரு? உங்க இஷ்டப்படி வாழ்றதுக்காக அல்ல, எனக்காகன்னு ஒரு எதிர்பார்ப்பு பரலோகத்தில் உண்டாக்கப்பட்டது. நீ ஈசாய் வீட்டுக்கு போப்பா, அங்க நான் உனக்கு சொல்றவன நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு, எனக்காக அபிஷேகம் பண்ணு.
எத்தனை பேருக்கு புரியுது? அபிஷேகம் பண்ணப்பட்டது உங்க இஷ்டப்படி வாழ்றதுக்காகலாம் இல்லை, அவருக்காய் வாழ்வதற்காக தான். அபிஷேகம் ரொம்ப வேல்யூ ஆனது. ஆனால் அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்கிறோம்? ஏதாவது செய்கிறோமா? சும்மா உட்காந்துருக்குறோமா? சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறோமா? நான் சொல்லுவான், சில பிள்ளைகளை பார்த்து பிசாசுக்கு பயமே இல்லை தெரியுமா? சில பிள்ளைகளை பார்த்து பிசாசு என்ன பண்ண மாட்டான்? பயப்படவே மாட்டான். ஏன்னா நீ நம்மால் தான்ப்பா, வாரம் சர்ச்சுக்கு போக போகிற, லேட்டாக போக போகிற, நல்ல ட்ரம்மு கொஞ்சம் ஸ்பீடாக அடித்தா நல்லா அபிஷேகம் நல்லா துள்ளி குதிக்க போகிற, அவ்வளோதான். அடுத்த வாட்டி ஒன்னால் பிசாசு, ஒன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, ஒன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நீ வா. யாரால தெரியுமா பிசாசுக்கு பிரச்சனை? இந்த சண்டே கிளாஸ் எடுப்பாங்க தெரியுமா, இவங்கள பார்த்தா பிசாசு நடுங்க. டே இவன் பழைய அதாவது பல ஊழியக்காரங்களை உருவாக்கி விட, இவனை படிப்பு இல்லைனாலும் உங்ககிட்ட பணம் இருக்கா, அதை பார்த்தாலும் பயப்பட மாட்டான். பெருசாக சொத்து, உன்னை பார்த்து பயப்படவே மாட்டான். பெருசாக சொத்து வச்சிருக்கிறியா, பெரிய டிகிரி பயப்படவே மாட்டான். ஆனால் சின்ன பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இயேசு பற்றி, நீ 5ஆம் கிளாஸ் படித்தாலும் 6ஆம் கிளாஸ் படித்தாலும் படிக்கவே தெரியலனாலும் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனாலும் சின்ன பசங்களை கூப்பிட்டு சண்டே கிளாஸ் சொல்லி கொடுக்குறது தெரியுமா, உன்னை பார்த்தா நடுங்குவான். ஏன்னா நீ யாரு? அவன் கோட்டையை அடிக்கிறதுக்கு பல ஆட்களை உருவாக்கி விடுகிற, உன்னை பார்த்தா தான் நடுங்குவான். ஆமீன். சில பிள்ளைகளை பார்த்து பிசாசு பயப்பட போகிறதே இல்லை, பயப்படவும் மாட்டான். அவன் தோல் மேலே கை போட்டு இன்னொன்று சொல்லுவான், உங்கள் வீட்டிலே தான் இருப்பான். ஏன்னா நீ நம்மால்றாடே, நீ நம்மால், உன்னால் எனக்கு எந்த நீ சர்ச்சுக்கு போகிற உண்மைதான்ப்பா, நான் உனக்கு கூட்டு போய் சர்ச்சில் விட்றேன் சீக்கிரம். ஏன்னா உன்னால் எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை, நீ ஜெபிக்கிறதும் இல்லை, நீ ஆண்டவரை ஆராதிக்கிறதும் இல்லை, நீ பைபிளை திறந்து படிக்க, உன்னால் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைப்பா, நான் உன் ஃப்ரெண்டு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு. ஆனால் அந்த ஜெபிக்கிறவங்கள பார்த்தா பிசாசு நடுங்குவான். ஐ மீன் ஊழியம் செய்யணும் அப்படின்னு துடிக்கிறவங்கள பார்த்தா நடுங்குவான். ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக நிற்கிறவங்கள பார்த்தா நடுங்குவான். நான் சொல்லுவேன், என்னை பார்த்து பிசாசு பயப்படணும், நடுங்கணும், நான் இருக்கிற எல்லைக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா என் மேலே வைத்த அபிஷேகம் அது சாதாரண அபிஷேகம் அல்ல. எனக்காக எதிர்பார்ப்பு இல்லை, அவருடைய எதிர்பார்ப்பு, எனக்காக அபிஷேகம் பண்ணுப்பா அவனை, எனக்காக. ஒருத்தர் அவனை மதிக்கல, எல்லாம் அப்பா மதிக்கல, அம்மா மதிக்கல, அண்ணன்காரங்களாம் மதிக்கல. ஆனால் ஆண்டவர் எவன் மதிக்கலன்னு கவலை இல்லை, நீ அவன் நான் சொல்றவனை போய் நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு, அவன் எனக்காக வாழ பிறந்தவன். ஆமென். ஒரு பெரிய ஏக்கம் தாவீதுக்கு, ஒரு பெரிய ஏக்கம் யார் மேல தெரியுமா? அவர் மேல. அவனை எப்போ பார்த்தாலும் அவனுடைய இருதயம் துடிக்கிறதுலாம். சில நேரத்தில் நம்முடைய இருதயம், என்னுடைய இதெல்லாம் நிறைய நேரத்தில் அப்படி நான் சைலண்டாக இருப்பேன், ஆனால் என் இதயம் பாடிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று, இதயமே சும்மா இருப்பா, நான் தட்டினாலும் அந்த இதயம் துதிக்கிறது நிற்கவே நிறுத்தாது. யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குது? ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட அனுபவம், எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்காது. நான் பஸ்ஸில் போயிட்டே இருப்பேன், அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது, பாடிட்டே இருக்கும் இதயம். நான் ஸ்டாப் பண்ணுமா, சைலண்டாக நான் பாடல, ஆனால் இதயம் ஏதோ ஒரு பாட்டு உள்ளத்துலேருந்து அப்படி இடம்பிட்டே இருக்கும். ஒரு ஏக்கம் அவர் மேலே. இயேசுக்காக அப்பாவை தூக்கி போட ரெடி, இயேசுக்காக அம்மாவை தூக்கி போட ரெடி, இயேசுக்காக யாரை வேணா விட்டு வர்றதுக்கு ரெடி, சொந்தக்காரங்கெல்லாம் விட்டு வர்றதுக்கு ரெடி. ஆனால் யாருக்காகவும் இந்த இயேசுவை நான் விட போகிறது இல்லை, விடவும் மாட்டேன். அல்லேலூயா. தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே, தரிசனம் உருவானதே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே சொல்லுங்க, என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்ல
அழைத்தீரை, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரை. நான் சொல்றவன நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு. நான் நம்புறேன் இன்னைக்கு கர்த்தர் சில பிள்ளைகளை புதிய அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். சொல்லுங்களேன், ஏசப்பா அது நானா இருக்கணும், நானா இருக்கணும். உங்களுக்குள்ள வைத்திருக்கிற தரிசனத்தை கர்த்தர் இன்னைக்கு தட்டி, இவ்வளவு நாளா படுத்திருக்கிற உங்களை தட்டி எழுப்பி விட்டு, நீ சும்மாலாம் சர்ச்சுக்கு வரல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சண்டே கிறிஸ்துவெலாம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு ஓடுறாலாம் இல்லை, எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலை. ஏன் பாஸ்டர் சர்ச்சுக்கு, ஏமா சர்ச்சுக்கு வரல பாஸ்டர் ரொம்ப பிஸி, ஏமா வேலைக்கு வேலை பாஸ்டர் ரொம்ப பிஸி. இல்லை நம்ம அவ்வளோ பிஸி ஆகிட்டு ஆண்டவரை மறந்துட்டு. ஸ்பெஷல் மீட்டிங்லாம் எதுக்கு தெரியுமா? பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் பாஸ்டர் குடும்பத்துக்கும் வேலை இல்லாமலாம் ஸ்பெஷல் மீட்டிங்லாம் வைக்கல தெரியுமா? சண்டே மட்டுமே ஆராதனை நடத்தினா நீங்கள் ஏன் பாஸ்டர் ஸ்பெஷல் மீட்டிங் நடத்த போகிறோன்னு கேட்க போகிறதும் இல்லை. எங்களுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் 1,00,000 ரூபாய் காணிக்க கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. சொல்லுங்க, 1,00,000 ரூபாய் என்னங்க பாஸ்டர் காணிக்கணும்னு கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிப்போம், ஆனால் சந்தோஷமே இருக்காது. ஆனால் ஒரு ஆத்துமா உள்ளே கூட்டின்னு வந்து பாருங்களேன், எங்களுக்கு இருக்கும் தெரியுமா சந்தோஷம். ஐயோ, ஏன்னா நாங்கள் காசுக்காக ஊழியத்துக்கு வந்த கூட்டம் அல்ல, ஆத்துமாக்களை. ஊழியக்காரருக்கே அவ்வளோ சந்தோஷம்னா பரலோகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அதை ஒரு பாவியின் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னால் பரலோகத்தில் தினம் சந்தோஷம் உண்டாக்கிட்டே இருக்கணும். ஒரு பாவியின் மன திரும்புதல் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்க இல்லையா? என்னால் பரலோகத்தில் தினம் என்ன கர்த்தர் அபிஷேகம் பண்ணதுனால, என்ன கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சதுனால அவர் தினம் சந்தோஷப்பட்டுட்டே இருக்கணும். யாருக்கெல்லாம் அந்த ஆசை? சில பற்றி உன்னை பேர் ரட்சித்தினடா, நீ உன்னை பேர் அபிஷேகம் பண்ணனே, உன்னை விட்டுட்டு வேற யாருன்னா அபிஷேகம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக எனக்காக ஏதாவது செஞ்சுருப்பாங்கல்ல. ஆமாம் தானே? ஆனால் அவங்களெலாம் விட்டுட்டு உங்களை அபிஷேகம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. என்னால் பரலோகம் சந்தோஷப்பட்டுட்டே இருக்கணும். ஆமீன். ஊழியக்காரங்க அப்படியே ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. ஆராதிச்சுட்டே இருந்தாலும் இன்னும் அவங்க வரலையே, இன்னும் அவங்க வரலையே, அந்த சிஸ்டர் வரலையே, அந்த பிரதர் வரலையே, நான் சொல்லிட்டு தானே வந்தேன் நீங்கள் மீட்டிங் இருக்கு வான்னு வரலையே அப்படின்னு சொல்லி உள்ள ஏங்கிட்டே இருக்கும். என்ன சொல்ல எத்தனை பேத்துக்கு புரியுது? ஆனால் நாங்கள் பாட்டு தான் பாடிட்டு ஆராதிச்சுட்டே தான் இருப்போம், ஆண்டவர் தான் ஆராதிப்போம். ஆனால் இன்னும் அவங்க வரலையே, இன்னும் இவங்க வரலையே, ஐயோ சண்டே மிஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு ஒரு உள்ளத்தில் ஒரு ஏக்கம். ஏன் தெரியுமா? உங்களுடைய நோக்கம் எல்லாம் உங்களுக்காக வாழ்வதற்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஒரு கல்யாணம் நல்லது கெட்டதுன்னா போக முடியாது, சர்ச்சுக்கு என்ன வேணா பண்ணுவோம், ஆனால் வீட்டுக்கு எதுவுமே செய்ய முடியாது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு நினச்ச நேரத்தில் போக முடியாது. ஆனால் விசுவாசிக்கு வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே வந்து நிற்போம். சொந்தக்காரங்க கூப்பிட்டாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சுருப்போம். எத்தனை முறை ஃபோன் பண்ணாலும் நம்ம எடுக்க மாட்டோம், ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த செகண்டே எடுத்து நாங்கள் என்னென்னு கேட்போம். ஆமீன். ஏன் தெரியுமா? எங்கள் மேலே வைத்த அபிஷேகமும் அழைப்போம் ஸ்பெஷல் மீட்டிங் உங்களை உருவாக்கி விடுவதற்காக தான், அடுத்த லெவலில் நீங்கள் வரணுன்றதுக்காக தான். இதை புரிஞ்சுக்கிட்டா ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாட்டீங்க. யாரெல்லாம் சண்டே கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு கை தூக்குன்னு சொன்னால் எல்லாருமே கை தூக்குங்க, நான் இருக்கிறேன். யூத் மீட்டிங் யாராவது எடுக்கிறீங்களா? வாலிபர் கூட்டம் சண்டே கிளாஸே எடுக்கல பிரதர், யூத் மீட்டிங் எங்கே எடுக்க போகிறீங்களா? சரி, பெண்கள் முடியும், அதான் பார்த்துட்டேன், முன்னாடி தான் நான் சொல்கிறேன். சரி, பெண்கள் கூட்டம் கர்த்தர் நல்லவர். சபைக்குள்ளே இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் தரிசனத்தை ஆமாம் இந்த ராத்திரி வேளையில தட்டி எழுப்பி விட போகிறார். தாவீது ஆடு மேய்ச்சிருந்தாலும் அவனுடைய ஏக்கோலம் என்ன தெரியுமா? இன்னொரு வந்திருப்பாரா, இல்லை இன்னொரு சாமுவேல் வந்திருப்பாரா, இன்னொரு அபிஷேகம் பண்ணியிருப்பாரான்ற ஏக்கம் தான். சாமுவேலும் வீட்டுக்கு எதிர்பார்த்தபடி வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ சாமுவேல் வீட்டுக்கு வந்த உடனே முதல் பையனை பார்த்த உடனே தெரிஞ்சிடறாரு, ஓ இவன் தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவார். ஏன்னா இவன் எப்படி இருக்கிறான்? ராஜா மாதிரியே தோற்றம். கரெக்டா? அந்த வசனத்தை படிங்களா, 6வது வசனம் படிங்களேன். அவர்கள் வந்த பொழுது எலியாபை பார்த்த உடனே முடிவு பண்றான் சாமுவேல், இவனா தான் இருக்குமோ ஒருவேளை, இல்லை இவனை தான் இருக்குமோன்னு முடிவு பண்ணுறான். ஏன்னா அவன் எப்படி இருக்கிறான்? வந்த உடனே அந்த தோற்றத்தை அப்படியே திராட்சா மாதிரியே தோற்றம், ஹைட்டு வெயிட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்ல, டே நீ பார்க்குறபடிலாம் நான் பார்க்கறது இல்லை, நீ முகத்தை பார்க்குற, ஆனால் நான் இருதயத்தை பார்க்குற நல்ல தெய்வம். இப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும்
ஒரு பயங்கர சந்தோஷம். யாரை தான் அபிஷேகம் பண்ண போறாரு? பெரிய பையனை. ஏன்னா அவனோட யாரும் தகுதி பெரிய பையன். அப்படியே சந்தோஷமா, இனிமே நான் சாதாரண ஆள்லாம் இல்லப்பா. சொந்தக்காரங்களாம் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், ஏய் நான் நாட்டுக்கு ராஜாவுடைய அப்பா, நான் தான் இனி அடுத்த நாட்டுக்கு ராஜாவுடைய அப்பா, என் பிள்ளை தான் ராஜான்னு. அப்படி சந்தோஷம். அம்மாவுக்கும் அப்படியே பார்க்குறாங்க என்ன நடக்க போகுதுன்னு. நம்மால் வந்தான். முதல் பையன் வந்த உடனே சாமுவேல் அந்த அபிஷேக தைலத்தை எடுத்து அப்படியே மேலே ஊற்ற போகிறதுக்கு ரெடி. இப்போ சாமுவேல் சொல்ல போகிறாரு, அடுத்த ராஜா இவன் தான் சொல்கிறதுக்கு அப்படியே ரெடியாக இருக்கிறாரு. அம்மா அப்போ பயங்கர சந்தோஷம், என் பிள்ளை இந்த பிள்ளை இனிமேல் ராஜா, பயங்கர சந்தோஷம். அப்படியே ஊற்றுறதுக்கு வர போகிறாரு. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை. இப்போ சந்தோஷமாக பார்த்தான். அம்மா அப்பா முகம் அப்படியே, என்னடா இது? ஆமாம் தானே, சரி நீ அது போடா, நீ அது போடா, அடுத்து நீ யார் பண்ண. அடுத்த பையனை கலைப்பு விடுறாங்க. அடுத்த பையன் வந்து முன்னாடி நிற்கிறான். ஆண்டவருடைய சத்தம் என்ன தெரியுமா? எதிர்பார்ப்பு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இவனாக தான் இருக்கும். இவன் கண்டிப்பாக இருப்பான், இவன் சூப்பர் பையன், சொல்கிற பேச்செல்லாம் கேட்பான். அவனை பார்த்தும் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை. இப்படி 7 பேரையும் கர்த்தர் சாமுவேலுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான். ஈசாய் 7 பேத்தையும் பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லைப்பா. இப்போ சாமுவேலுக்கு ஒரு ஏக்கம், ஒருவேளை நான் தெரியாம, எப்பா ஈசாய் இந்த ஊர்லயே ஈசாய்னு வேற யாருனா இருக்காங்களா? இல்லையே, ஈசாய் நான் மட்டும் தான் இருக்கிறேன். இல்லையே, ஆண்டவர் பொய்லாம் சொல்ல மாட்டாரு, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. சரிப்பா ஈசாய், சாரி, ரைட், நான் கிளம்புறேன்னு சொல்லி அப்படியே கிளம்பும் போது, ஈசாய் உன் பிள்ளைங்க இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஈசாய் என்ன தெரியுமா சொன்னாரு? இல்லை இல்லை, இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். எப்படி தெரியுமா தாவீது அட்ரஸ் பண்ணுறான்? அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் பிரதர், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கு தான் லாக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களே சொல்கிறாங்க அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். நீங்கள் எதிர்பார்த்து வந்தது பெரிய ப்ராசஸ், நீங்கள் எதிர்பார்த்து வந்தது பெரிய திட்டம். ஆனால் அவன் சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அனுபவம் இல்லை, வயசும் இல்லை, எதுவுமே இல்லை. யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூல்லையே ரொம்ப தண்டமாக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என் பிள்ளை சூப்பராக படிக்கும் தெரியுமான்னுவாங்க. ஆனால் ஸ்கூல்லேயே அது எப்படி தான் இருக்கும்? தண்டமாக இருக்கும். ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சிருந்தாலும் நான் அந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன்னு சொல்லுவோம் நம்மலாம். அப்படி தானே, பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் பிரதர். அப்படியா, சரி. அப்போ இவர் சாமுவேல் முடிவு பண்ணுற, சரி அவன் ஆடு தான் மேய்க்கிறான், ரைட், அவன் ஆடு மேய்க்கிறது தான் லாக்கி அப்படின்னு சொல்லி, சரிப்பா ஈசாய் நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பும் பொழுது பரலோகத்துலேருந்து ஒரு சத்தம் சாமுவேல் காதுக்கு. எப்பயுமே சாமுவேல் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு பழகணும் இல்லையா? சின்ன வயசில் கேட்க ஆரம்பிச்சு. இப்போ அவனை ஆள் அனுப்பி அழைச்சிட்டு வர சொல்லு. எத்தனை பேத்துக்கு புரியுதுல? அவனை ஆள் அனுப்பி அழைச்சிட்டு வர சொல்லி. இப்போ அங்கே தாவீது என்ன தெரியுமா பண்ணுறான்? இன்னொரு வந்திருப்பாரா, யார் அபிஷேகம் பண்ணியிருப்பார், உள்ள எல்லாம் இப்படி தான் இருக்குது. இன்னொரு சாமுவேல் வந்திருப்பார். ஐயோ பார்க்கலான்னு நினச்சினே, முடியாமல் போயிடுச்சு. அவருடைய கையை எடுத்து என் தலை மேலே வச்சு ஒரே ஒரு முறை ஜெபம் பண்ணலாம், ரொம்ப ஏக்கத்தோடு இருந்தனே, முடியாமல் போச்சே. நீங்கள் அங்கே புலம்பிட்டு இருக்கிறான். இங்கே அவன் புலம்பலை அறிந்தவர், இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர். அவனை ஆள் அனுப்பி போய் அழைச்சிட்டு வா. உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க நீ ஸ்பெஷல்னு அர்த்தம். ஆமென். உன்னை ரிஜெக்ட் பண்ணி வச்சாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க நீ ஸ்பெஷல். இப்போ ஈசாய் பெரிய பண்ணி போய் கூட்டணும்ப்பா தாவீதை ஸ்பெஷலா. ஆனால் என்ன தெரியுமா சொல்லி கூப்பிட போகிறாங்க? டே, எங்களையே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, உன்னை செலக்ட் பண்ண போகிறாரு. இல்லை, என்னையே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, உன்னை என்ன பண்ண போகிறாரு? போயிட்டு தாவீதே உன்னை சாமுவேல் தீர்க்கதரிசி கூட்டின்னு வர சொன்னாருப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம யார் கூப்பிட்றா? ஆனால் யாருண்ணா? யாரா ராஜாவா? பிச்சு நீங்களா ராஜா? இல்லை அடுத்த அண்ணன் ராஜாவா? இல்லை அடுத்த அண்ணன் ராஜாவா? இவன் ஏக்கத்தோடு கேட்டே, சும்மாவா சைலண்டாவா? நாங்கள் எதிர்பார்த்த வந்து ஏமாற்றம், ஒருத்தனையும் அபிஷேகம் பண்ணல. இப்போ இவர் சொல்கிறேன், ஏய் எங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, உன்னை செலக்ட் பண்ண விட போகிறாரு, வாடா சைலண்டான்னு கூட்டின்னு வந்த உடனே அதில் 11வது வசனம் படிங்களேன். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சமன் அடுத்த வசனோட படிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்த பொழுது அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும், நல்ல கவனிங்க. இப்போ தாவீது என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். நான் வந்து ஒரு பக்கம் மாடு மேய்ச்சி வாழ்ந்துருக்கிறேன், எனக்கு தெரியும். மாட்டுக்கிட்டு மேய்க்கணும்னா சேரு சகதி வனாந்திரம் ஃபுல்லாக அழுக்கு அப்படிதான் இருப்போம். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்க பார்வைக்கு அவன் அழுக்கா இருக்கிறான்,
ஆனால் ஆண்டவர் பார்வைக்கு அவன் அழகாக இருக்கிறான். எத்தனை பேத்துக்கு புரியுது? நாங்களாம் பாருங்களேன், ஒரு கோணி பையை போட்டுட்டு டெல்லியில் பரதேசி மாதிரி அலைஞ்சோம். என்னோட சாட்சி கேட்டீங்க இல்லையா? பைத்தியக்காரங்க மாதிரி தான் அலைஞ்சோம். எங்கள் குடும்பத்தோட தொழிலே குப்பை பொறுக்கிறது தான். குப்பை பொறுக்கிறதுவங்க எதுக்குமே யூஸ் இல்லை. ஆமாம் தானே? அவங்கள வச்சு எதுவுமே அவங்களோட வேலை என்னது? ஏன் நாங்கள் குப்பை பொறுக்க போனோம்னா வேறு வழி இல்லாமல் குப்பை பொறுக்க போனோம். படிப்பு இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, தூக்கி விடுறதுக்கு எதுவுமே இல்லாதால நாங்கள் அழுக்கு, பயங்கரமான அழுக்கு. நேற்று சொன்னபடி ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்போம். அப்போ எவ்வளோ அழுக்காக இருப்போம்ல, செம்ம அழுக்கு. மற்றவங்களுடைய பார்வையில் நான் அழுக்காக இருந்தேன், ஆனால் அவருடைய பார்வையில் நான் அழகாக இருந்தேன். நல்ல கையை தட்டி அவனை ஆள் அனுப்பி அழைப்பிட்டு வாப்பா. நான் சொல்லுவா, உன் மேலே கர்த்தர் அபிஷேகத்தை வச்சாருனா, உன் மேலே கர்த்தர் தரிசனத்தை வச்சாருனா, நீ எங்க இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உன்னை தூக்கி நீ யார் என்பதை இந்த உலகத்திற்கு கர்த்தர் அடையாளப்படுத்தியே காட்டுவார். நிச்சயம் அடையாளப்படுத்தி காட்டுவார். நிச்சயம் அடையாளப்படுத்தி காட்டுவார். எதுக்கும் சோர்ந்து போகாம தைரியமா ஆமென் சொல்லுங்க. என் மேல வச்ச அபிஷேகம் என்னை அடையாளப்படுத்தி காட்டும். இன்னைக்கு என்னை யாரும் புரிஞ்சுக்கலாம் என்ன, இன்னைக்கு யாரும் என்ன கேவலமா பேசினா என்ன, ஒரு நாள் வரும் அன்னைக்கு என் மேல வச்ச அபிஷேகம் என்னை அடையாளப்படுத்தி காட்டும். நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி. தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே, பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். ஆமா, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். ஓ, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். சொல்லுங்க, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. உங்களை தவிர வேறு ஆசையே இல்லை, எனக்கு வேறு ஆசையே இல்லை. நல்ல கையை தட்டி. மற்றவங்க பார்வைக்கு நான் அழுக்கா பரதேசியா டெல்லியில, நம்ம ஊருக்கு கிடையாது, டெல்லியில ஒரு ஓரத்துல தெருவா குப்பை குப்பையா அலைஞ்சி, நாய் பன்னி அதுக்கெல்லாம் என்னெல்லாம் தேவையோ அதுக்கு அப்படியே அது கூட சேர்ந்து பன்னியோட பன்னியை நாயோட நாயா வாழ்ந்தேன். பிச்சை எடுத்து வாழ்ந்தோம். நேற்று சொன்னாலே நான் பிச்சை எடுத்தேன். இன்னைக்கு வராதவங்களுக்காக சொல்றேன். நாங்கள் பிச்சை எடுத்துவேன், குடும்பமா பிச்சை எடுத்துருக்கிறோம். அப்பா அம்மா சேர்ந்து, தம்பி சேர்ந்து, எல்லாம் சேர்ந்து பிச்சை எடுப்போம். மற்றவங்களுடைய பார்வைக்கு நான் அழுக்கு. ஆனா யாருக்குள்ள தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ இந்த உலகத்திலேயே நீங்க தான் அழகு. ஆமென். ஆடு மேய்க்கிற அந்த பையனை பார்த்து எல்லாரும் பார்க்கிற பார்வை வித்தியாசம். ஆனா ஆண்டவர் பார்க்கிற பார்வை வித்தியாசம். தெரிஞ்சுக்கோ. நல்லா உன்னை ஜனங்க நீ வேஸ்ட்டு 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 வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தான் டேஸ்ட்டாக மாற போறீங்கன்னு அர்த்தம். ஆமீன். லாஸ்ட்டுன்றாங்களா, நான் உண்மை தான். ஒருவேளை படிப்பில் லாஸ்ட்டாக இருக்கலாம். நான் படிப்பில் லாஸ்ட்டு, அழகில் லாஸ்ட்டு, பேக்ரவுண்டில் லாஸ்ட்டு, வசதியில் லாஸ்ட்டு, பணத்தில் லாஸ்ட்டு,
எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டு. ஆனால் இன்னைக்கு ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கிறார். ஏசு ரொம்ப நல்லவர்ல. 2008 வரைக்கும் நான் குப்பை பொறுக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 2012 வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா குப்பை பொறுக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 2008வது வருஷம் எனக்கு சின்ன வயசில் ஒரு பெரிய கனவு என்னென்னா, சினிமாவில் பாட்டு எழுதுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. சினிமாவில் வைரமுத்து தெரியுமா? வைரமுத்து, நான் முத்துக்குமார், பாவி, இவங்கள மாதிரிலாம் பாட்டு எழுதுன்னு எனக்கு ரொம்ப ஆசை சினிமாவில். அப்போ அவங்கள மாதிரி பாட்டு எழுதுன்னா எங்கே தெரியுமா வரணும்? நான் கிராமம் இருந்தது டெல்லி, சென்னைக்கு வரணும். சென்னை எங்கே இருக்குன்னு தெரியாது. அடுத்தது சென்னையிலேயே கோடம்பாக்கத்துக்கு வரணும். கரெக்டுங்களா? ஏன்னா அங்கே தான் சினிமாக்காரங்களாம். 2009வது வருஷம் நான் சென்னைக்கு வந்து கோடம்பாக்கம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி நிறைய சினிமா கம்பெனியில் வாய்ப்புக்காக தேடி அலைஞ்சிருக்கிறேன். என்ன நானும் ஒரு வைரமுத்து மாதிரி வரணும், வைரமுத்து மாதிரி வரணும். கோடம்பாக்கத்தை கண்டுபிடிக்கிறது 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்போது 2012 எனக்கு திருமணம் நடந்துச்சு. எனக்கு நான் சண்டே கிளாஸில் ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? என்ன அறியாமலே இயேசு வளர ஆரம்பித்தார். அப்பப்போ சர்ச்சுக்கு போவேன். மற்றபடி சினிமாவில் பாட்டு எழுதுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. 2012வது வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா தான் நான் ரெகுலராக கிராமத்து சர்ச்சுக்கு ரெகுலராக போக ஆரம்பித்தேன். திருமணம் ஆன உடனே நான் கிராமத்துக்கு போயிட்டேன். அங்கே ஒரு மொபைல் ஷாப் வச்சுருந்தேன். அந்த மொபைல் ஷாப் ஒரு 4 வருஷம் ரன் பண்ணேன். 2012 அதில் பயங்கர கடன் பிரச்சனையில் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியாமல் அந்த கடையை அப்படியே விட்டுட்டு அந்த ஹவுஸ் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா நாங்கள் சென்னைக்கு போகிறோம், நான் மாதம் வாடகை மட்டும் கட்டிடுறேன், நான் ஒரு 6 மாதத்துக்கு வந்து இந்த கடையை ரன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த கடையை என்னுடைய மொபைல் ஷாப்பை அப்படியே வச்சுட்டு தான் நான் சென்னைக்கு வந்தேன். நான், என் மனைவி, 2 பிள்ளைங்க. இப்போ எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ எனக்கு 2 பிள்ளைங்க. 2016வது வருஷம். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. சென்னையில் எனக்கு ஒரு ஊழியக்காரங்களும் தெரியாது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. சென்னைக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி தெரியுமா? அந்த ஹைதராபாத் பிரியாணியில் சப்ளையரை வேலைக்கு சேர்ந்து 250 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதை தாண்டி இன்னொரு கம்பெனி வேலைக்கு போனேன், இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனேன். சென்னைக்கு நான் வந்தது 2016. நெக்ஸ்ட்டு என்னன்னு தெரியாமல் வந்தேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் வந்தேன். என் குடும்பத்துக்கு, என் சொந்தக்காரங்க மத்தியில் என் பேர் வந்து கடங்காரன். நீ கடங்காரன்டா நீ. நான் அப்பே சொன்னேன், சர்ச்சுக்கு போவாதானே சொன்னேன், கேட்டியா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏசப்பாவே அவரால் காப்பாற்றிக்க முடியல, உன்னை எப்படா காப்பாற்ற போகிறாரு? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போனதால தான் உனக்கு இந்த கடன் வந்துச்சு. சொந்தக்காரங்க மத்தியில் கடங்காரன், உதவி செய்ய யாருமே இல்லை, சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, பயங்கரமான கடன், பயங்கரமான நெருக்கம். இன்றைக்கி நான் ஊழியம் செய்கிற கோடம்பாக்கம் பகுதியில் ஒரு 10 ரூபா கீழே கடன் தான் என் பிள்ளைக்கு நான் பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாமேன்னு தெருவா அலைஞ்சிருக்கிறேன். 2500 ரூபா வீட்டு வாடகை கட்ட முடியாமல் அசிங்கப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் என் பிள்ளையை பார்த்து சொன்னேன், நைட் டைமில் 2 பிள்ளைங்க தூங்குறாங்க, என் மனைவி தூங்குறாங்க. சொல்லுவாங்க இல்லையா, இந்த கல்யாணம் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவங்க கூடவே இருப்பேன். அந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? நான் சொல்லுவேன், அது மாதிரி ஒரு பொய் வேறு எதுவுமே இல்லை. ஆமாம் தானே? அந்த பொய்யை சொல்கிறதே பாஸ்டர் தான். உண்மையாகவே யாருமே கூட இருக்க மாட்டாங்க. இந்த வார்த்தைக்கெல்லாம் சொந்தக்காரர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அவர் மட்டும்தான் உன் கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் அவமானத்துலையும் உபத்திரவத்துலையும் பாடுகள்லையும் நான் கூடவே இருப்பேன். அன்னைக்கு அவருடைய வார்த்தை மட்டும்தான் பலன். கூடவே இருப்பேன்னு சொல்லி அப்பாவெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்த என் மனைவி என் கூட ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது தான் தெரியும். அப்போ உருகி கல்யாணம் லவ் பண்ணிட்டு உன்னை போய் கல்யாணம் பண்ண வர்றேன். ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வரும்போது தான் தெரியும் நம்மளுக்கு சுத்தி சரி வாழ தகுதி இல்லை. கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியும். கொரோனா வரதுக்கு முன்னாடி நான் முகத்தில் கர்ச்சிப்பு கட்டிட்டு ரோடாக அலைஞ்சிருக்கிறேன். ஆனால் கடன்காரங்களுக்கு பயந்து அந்த வட்டிக்காரங்க புது நம்பர் வந்து கால் பண்ணுவாங்க. அந்த கடன்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு பயந்து என் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சு சிம் கார்டே லாக் ஆன நாட்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா புது சிம் வாங்கினேன். கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. சரி, இந்த கடனை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இன்றைக்கி தந்துடுறேன்னு வட்டிக்கு வாங்கி அதை அப்படியே பெருக்கி ஒரு ஸ்டேஜில் இனி எதுவுமே செய்ய முடியாதுன்ற வச்சே ஆகணும். ஒரு நாளைக்கு 7 பேர் 8 பேருக்கு கொடுத்தே ஆகணும். ஒன்றுமே இல்லை, 10 ரூபா கீழே கிடந்தாவே நான் அந்த மாதிரி சூழ்நிலை. இப்போ சுற்றி எப்போ தர இருந்தால் தானே தர முடியும். ஒன்றும் பண்ண ஏசப்பா, கடன்காரங்களுடைய தொல்லை என்னால் தாங்க முடியல ஏசப்பா. என் பிள்ளையை பார்த்து சொன்னேன்,
இந்த உலகத்தில் நீங்கள் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, எனக்கு வந்து பிறந்தது. உங்கள் அப்பா ஒரு பயங்கர கடங்காரமா, உங்கள் அப்பா இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவன், உங்கள் அப்பாவால் ஜெயிக்க முடியல, உங்கள் அப்பா வாழ்க்கையில் தோத்துட்டேன், என் பிள்ளைங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முகத்தை பார்த்துட்டு உங்கள் அப்பா எனக்கு ராத்திரி செத்துருவோம்மா, நீங்கள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அப்பா செத்துருப்பேன், நீங்கள் எப்படியாவது இந்த சமுதாயத்தை நல்லா வாழ்ந்துருங்கம்மா. ரொம்ப உடைக்கப்பட்டுட்டேன். எப்போ தெரியுமா ஒருத்தவங்க சாவறதுக்காக போவாங்க, இனி வாழ முடியல அப்படின்னா தான் போவாங்கல்ல. நான் அதை அப்படி தான் நினச்சி ஏசப்பாக்கு லெட்டர் எழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தோத்துட்டேன் ஏசப்பா, காலையில் இருந்து பார்க்கும்போது நான் உயிரோடு இருக்கக்கூடாது, நான் செத்துடணும். உண்மையாகவே 100க்கு 100 நம்பினேன். ஸோ அந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள். எந்த ஜெபத்திற்கும் பதில் வராத ஒரு நாள். ஒருத்தரும் புரிஞ்சிக்கல. இயேசுக்காக தான் ஊழியம் செய்கிறேன், இயேசுக்காக தான் ட்ராக்ஸ் கொடுக்குறேன், நல்லா ஜபிக்கிறேன், தெரு பிரசங்கத்தில் போய் நல்லா பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடுவேன், ஆனால் எந்த அற்புதமும் நடக்கலை. என் மேலே வச்ச அழைப்பு அப்பா புரிஞ்சிக்கல, அம்மா புரிஞ்சிக்கல, மனைவியும் புரிஞ்சிக்கல. அப்பா அம்மா புரிஞ்சிக்கல, ரைட். நான் மனைவியும் வச்ச அழைப்பு, வேலைக்கு போ, ஒழுங்காக வேலைக்கு போ. எந்த வேலைக்கு நான் போக முடியும்? எந்த வேலைக்கு போனாலும் லாக் பண்ணுறாங்க. நான் படித்தது 9ஆம் கிளாஸு. எனக்கு ஹோட்டல் வேலை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது, சப்ளையர். அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போனால் நைட்டு 11:30 மணி வரைக்கும் வேலை செய்யணும். வேலை செய்ய எனக்கு பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்காது, சர்ச்சுக்கு போக முடியும். சர்ச்சுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து அந்த வேலை எனக்கு தேவையே இல்லை. ஒரு கம்பெனிக்கு போகிறேன், 8000 ரூபாய் சம்பளம். அவங்ககிட்ட சொல்கிறேன், இன்னும் ஒரு 500 ரூபாய் எனக்கு சேர்த்து கொடுங்க, நான் கண்டிப்பாக இந்த வேலைக்கு வந்துடுறேன். 8500 ரூபாய் கொடுங்க, நான் வந்துடுறேன். இல்லைப்பா 8000 ரூபாய் தான், இஷ்டமானா வா. ரொம்ப கெஞ்சுறேன், ஐயா வாடகைலாம் கட்டணும், ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுங்க. அவங்க கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. கொடுக்காததுக்காக நன்றி, இல்லை நான் அந்த 8500 ரூபாய் சம்பளத்திலே உட்காந்துருப்பேன். அன்னைக்கு காலையில் எழுந்து பார்க்குறேன், நான் உயிரோடு தான் இருக்கிறேன். அன்றைக்கி தான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக எலியாவுடைய, நான் யதார்த்தமாக எலிய பைபிளை திருப்பி, அந்த நேரத்தில் என்னுடைய உணவே ஜெபந்தான். மழை பெஞ்சிட்டு இருக்கோம், அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு மாடி மேலே ஒரு அக்கா கிட்ட, எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணது கூட இடம் இல்லை, ரொம்ப சின்ன வீடு தான், குட்டி வீடு, 10க்கு 10 தான், அவ்வளோதான். அதுதான் என்னுடைய மனைவி, 2 பிள்ளைங்க எல்லாமே. இப்போது எங்கள் வீட்டில் ஒரு சேர் கூட கிடையாது, உட்காரத்துக்கு ஒரு சேர் கூட கிடையாது. எந்த பாஸ்ட் வந்தாலும் கீழே தான் உட்கார வைப்போம். வீடு பள்ளமாக இருக்கும். பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா, நாங்கள் உங்கள் மாடியில் கொஞ்சம் எனக்கு ஜெபம் பண்ண இடம் தரீங்களான்னு சொல்லி கேட்டேன். நீ எப்போனா ஜெபம் பண்ணிக்கோப்பா அப்படி சொன்னாங்க. அந்த மாடி மேலே போய் ஜெபம் பண்ணுவேன், யாருமே இருக்க மாட்டாங்க, சின்னதாக ஒரு மாடி. முட்டி போட்டு 2 கையை உயர்த்தி, உணவு எனக்கு ஜெபந்தான். சரி, யதார்த்தமாக அன்றைக்கி எளிய சப்ஜெக்ட் லைஃப்பில் முதல் தடவை எளிய சப்ஜெக்டை படிக்கிறேன். 2018 ஆண்டவர் சொன்னார், எலியா என்ன தெரியுமா சொன்னார்? போதும் ஆண்டவர், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, என் பிதாக்களை பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் படிக்க என்னடா இது, என்ன மாதிரியே ஒருத்தர் சொல்லியிருக்காரு பைபிளில். அடுத்த வசனம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஃபஸ்ட் டைமாக அந்த வசனத்தை என் காதல நான் கேட்குறேன். நீ சாகணும்னு ஓடுறப்பா, தற்கொலை பண்ணிக்கலான்னு போற, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற, ஆனால் உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகுது. சாக போகிற அநேகரை உன்னை கொண்டு நான் உயிரோடு எழுப்ப போகிறேன். அன்னைக்கு சொன்னேன், ஏசப்பா சாரி ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க. ஆனால் சில நேரத்தில் உடைப்பார், சில நேரத்தில் உபத்திரவப்படுத்துவார், சில நேரத்தில் அவமானப்படுத்துவார். எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவேன், அது எல்லாம் உங்கள் தரிசனம் நிறைவேறுவதற்காக அடுத்த லெவல். 2018 வருஷம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி தான் என்னை ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுத்த நாட்கள். நேற்று சொன்னேன், அன்றைக்கி நான் யாருக்கெல்லாம் கடன் தரணுமோ அவங்க பேர்லாம் எழுதி, ஏசப்பா இதான் நான், என்னை ஊழியத்துக்கு கூப்பிடு, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஊழியத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு 2 கையை மேலே உயர்த்தி அந்த நோட்டை எடுத்து அப்படியே மேலே தூக்கி காட்டினேன். இதுதான் ஏசப்பா, நான் இவ்வளோ கடங்காரன், என்னை போய் ஊழியத்துக்கு கூப்பிட்றீங்களேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன் பாருங்களேன். அன்னைக்கு என்னுடைய அற்பமான அர்ப்பணிப்பை கரத்தில் எடுத்தவர் 2 மாதத்தில் எனக்கு இலவசமாக ஒருத்தவங்க காசுலாம் கொடுத்து அடைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்ய. நான் நினச்சேன், ஐயோ அப்போ நம்ம தான் லேட்டோ, நான் முன்னாடியே வந்திருந்தா ஏசப்பா முன்னாடியே செஞ்சுருப்பார்ல. நான் தான், எனக்கு தெரியாது, எனக்கு அனுபவம் இல்லை. உன் அனுபவத்தை வச்சுலாம் அவர் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிடல. உன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுலாம், உன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தூக்கி கூப்பியில் போடு. அனுபவம் தேவையில்ல ஊழியத்துக்கு, அழைப்பு இருந்தால் போதும். அப்படியே அர்ப்பணிச்சு 2 கையை உயர்த்தி மேலே தூக்கி காட்டினேன். அதனால எல்லாம் மறக்க முடியாது. கிராமத்தில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற சர்ச்சில் தான் நான் அர்ப்பணித்தேன்.
அந்த அர்ப்பணிப்பு எங்க பாஸ்டருக்கே தெரியாது. ஆனா இன்னைக்கு உலகம் பார்க்குற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். தரிசனம் உருவானது தாய் கருவிலே, தரிசனம் உருவானது, தரிசனம் உருவானது தாய் கருவிலே, தரிசனம் உருவானது. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரை ஏசையா, என் பெயர் உருவாகும் முன்னே. பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. அடுத்தது என்ன பண்ண போறேன்னு தெரியாம தான் சென்னைக்கு வந்தேன். ஆனா கர்த்தர் எப்படி தெரியுமா உயர்த்தி வச்சிருக்காரு. இன்னைக்கு சென்னையை சுத்தி 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 என்னுடைய போஸ்டர் எல்லாம் பார்க்கறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணு உண்மையாக, நான் அதுக்கு தகுதி இல்லைப்பா. நான் சென்னைக்கு வந்தது வாழ வழி இல்லாமல் வந்தேன். ஆனால் எனக்கு அநேகரை தட்டி எழுப்பி விட கர்த்தர் பயன்படுத்துகிறார் தெரியுமா. இன்னொன்று, எந்த சென்னைக்கு எந்த கோடம்பாக்கத்துக்கு சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்தனோ அதே சென்னையில் அதே கோடம்பாக்கத்தில் அவருக்காய் பாட்டு எழுதுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். யாஸ் என்ன தெரியுமா, சினிமாவில் பாட்டு எழுதணும், பாடல் ஆசிரியர். இன்னைக்கு எனக்கு போஸ்டரில் போடுறவங்கலாம் எப்படி தெரியுமா பேர் போடுறாங்க, என் தாயின் கருவில் என் கருவை கண்டிரையா பாடலை எழுதின பாடல் ஆசிரியர்னு போடுறாங்க. இதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் கூட தகுதி இல்லை. இன்னொன்று, எந்த வைரமுத்து எனக்கு ரோல் மாடலாக நினச்சனோ அந்த வைரமுத்துடைய கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி தான் எங்கள் சர்ச்சு. இதை யோசிக்கிறேன். ஆமாம் இல்லை, வைரம் லேண்ட்மார்க் எங்கே போவோம் உங்கள் சர்ச்சு, இது வைரமுத்து கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி. இது எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப நாள் கிளிக் ஆச்சு. டே, நீ எந்த வைரமுத்துவை ரோல் மாடலாக நினச்சியோ அந்த அவனுக்கு முன்னாடியே உன்னை ஒரு வைரமான முத்தா வச்சிருக்கிற. இல்லை ஏசு நல்லவர்ல. இப்போ தாவீது ஓடி வராரு, சின்ன பையனா முடிக்கிறேன், டவுசரை போட்டுக்கிட்டு அழுக்கா ஓடி வராரு. இப்போ எல்லாருடைய பாருடே 7 பேர். இது வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா காதில் கேட்ட சத்தம் என்ன தெரியுமா, நான் இவனை, அப்படி தானே சத்தம் கேட்டாங்க. இப்போ இவங்க நினச்சாங்க அவ்வளோதான், இவங்களையே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஒன்று சின்ன பையனே, நீ ஏன்னா சின்ன பையன். ஆண்டவர் சொன்ன சின்னவன் 1000 சிறியவன் பலத்த. அதை உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ அப்பா அம்மா நிற்கிறாங்க, சுற்றி அண்ணன்கால நிற்கிறாங்க. நம்ம ஆள் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தாவீது வந்து பார்க்குறோம். அப்படி திரும்பி திரும்பி அப்படி முடிக்கி பார்க்கும்போது இவர் நம்ம சாமியில் நக்கலா, இவனை அங்கேயே ஆடைமைக்க விட்டுருக்கலாம், சரிவா வந்து நெல் கடைசியாக ஒன்றை தான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. அப்பா அம்மாலாம் இப்போ முன்னாடி மொத்த அண்ணனுக்குலாம் அப்படி சந்தோஷம், அப்படி ஆச்சரியம். இப்போ இவன் என்ன பண்ண போகிறாங்க, இவன் சின்ன பையன். அம்மா ஒரு பக்கம் நிற்கிறாங்க, அப்பா ஒரு பக்கம் நிற்கிறாங்க, அண்ணன்கள்லாம் நிற்கிறாங்க. இப்போ நம்மால் போயிட்டு தாவீது போயிட்டு முட்டி போட்டு 2 கையை பரலோகத்து நேரம் உயர்த்தி இவன் கேட்குறான் சாமுவேல்கிட்ட பார்த்து, ஐயா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நாட்டுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீ தகுதியான பார்க்குறேன். அப்போது அவன் சொல்கிறான், இல்லை சொல்கிறேன், ஒருவேளை தாவீது சாமுவேல்கிட்ட எனக்கு அனுபவம்லாம் இல்லை ஐயா, நான் ஆடு மேய்ச்சி தான் மேய்ச்சிருக்கேன், எனக்கு ராஜா வரதுக்கு அனுபவம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் பெரியவன் ஆனதுக்கப்புறம் நான் அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா தாவீது ராஜாவை மாறி இருக்க முடியுமா? எனக்கு வயசுலாம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள், நம்ம சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்போ தானே சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், ஊழியத்துக்கு வரேன், இப்போ தானே புதுசாக சர்ச்சுக்கு வரேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு வந்துடுறேன், இந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன், இந்த பிள்ளைக்கு காது குத்து பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் நம்ம சொல்கிறோம்ல. நான் சொல்லுவா, நீங்கள் அர்ப்பணிச்சாதான் உங்கள் கடன் மாறும், நீங்கள் அர்ப்பணிச்சாதான் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். இது நடக்கட்டும் நான் செய்கிறேன் அப்படின்னா இல்லை, நீங்கள் செய்யுங்க நடக்கும். எது பேத்துக்கு புரியுது? ஐ மீன் இப்போ அப்பா அம்மாவுடைய
இது வரைக்கும் அப்பா அம்மா காதுல கேட்ட சத்தம் என்னன்னா, நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை. இப்போ முதலா எந்த பிள்ளையை இவங்க வேணான்னு நினைச்சாங்களோ, எந்த பிள்ளையை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ, எந்த பிள்ளைய கருவிலேயே கலைக்குன்னு நினைச்சாங்களோ, எந்த பிள்ளைய வேஸ்ட் நினைச்சாங்களோ, எந்த பிள்ளைய லாஸ்ட் நினைச்சாங்களோ, கர்த்தர் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அந்த அபிஷேக தைலத்தை உடைச்சு இப்படி ஊற்ற வரும்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், இது வரைக்கும் கேட்ட சத்தம் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனா இப்ப வித்தியாசமான சத்தம் பரலோகத்தின் துணிக்குது. இவன் அபிஷேகம் பண்ணு. எலும்புகள் உருவாவதற்கு முன்னாடியே, நரம்புகள் உருவாவதற்கு முன்னாடியே, தசைகள் உருவாவதற்கு முன்னாடியே தரிசனமாய் உருவாக்கப்பட்ட தாவீது இவன்தான். அவன் முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஆரோன் பாலா இவன்தான். ஒருவேளை மற்றவங்க பார்வைக்கு அழுக்கா இருக்கலாம், மற்றவங்க பார்வைக்கு வேஸ்டா இருக்கலாம், மற்றவங்க பார்வைக்கு லாஸ்டா இருக்கலாம். ஆனா என் பார்வைக்கு ஆரோன் பாலா தான் அழகு. என் பார்வைக்கு ஆரோன் பாலா வேஸ்ட் இல்ல, அவன் ஒரு டேஸ்ட். அவன் லாஸ்ட் இல்ல, அவன் ஃபர்ஸ்ட். எதை பத்தி நான் சொல்றது புரியுது? ரொம்ப நல்லவர். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். அர்ப்பணிப்பு யாரு கொண்டு தெரியுமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்? எந்த மனிதன் ஒருவன் அழைப்புக்கு அர்ப்பணிக்கிறானோ, தெரியாது, முடியாது, தகுதி இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உன் தகுதியை பார்த்து உன்னை உயர்த்தி வைக்கிறவர்கள் ஆண்டவர். தகுதிக்கு மேல இப்ப குப்பை பொறுக்கணும் என்ன எதை தகுதி இருக்க அவங்க மத்தியில் பேசுறதுக்கு இல்லை, எந்த தகுதியுமே இல்லை. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சமீபத்தில் சென்னையில் வந்து ஒரு டாப் 5 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சாங்ஸ்லேயே ஒரு டாப் 5ல் இருக்கிற சாங்ஸோட லிஸ்ட்டு வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அது எனக்கு ஒரு தம்பி அனுப்புனான். ஆனால் உங்கள் சாங் நான் பார்த்தா எனக்கே ஆச்சரியம். டாப் 5ல் அதில் 3வது இருக்கிற இடத்துல இருக்கிற பாட்டு வந்து நம்ம பால் தினகரன் இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு எழுதின பாட்டு ஆசீர்வதியம், அப்படி ஒரு பாட்டு. 2வது இடத்துல இருக்கிற பாட்டு ஜான் ஜபராஜன் எழுதின எபினேசர். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற பாட்டு என்ன தெரியுமா? குப்பை பொறுக்குன பையன் எழுதின பாட்டு என் கருவை கண்ணீர் ஐயா. எனக்கே பயங்கரமான ஷாக். என்னது, நம்ம எழுதின பாட்டு? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. வேஸ்ட்னு சொல்றவங்கலாம் சொல்லட்டும். என்னை பார்த்து நிறைய சொன்னாங்க, நீ வேஸ்ட்டு, நீ உதவ மாட்ட, நீ கடங்கார, நீ அப்படி, நீ இப்படி, நீ உதவாகிற, நீ தண்டம், என்னென்னலாம் சொன்னாங்களோ இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவே பார்க்குறாங்க, எப்பட்றா இது அப்படின்னு. ஆனால் என்னன்னா, நீ எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை, சீக்கிரத்தில் அவங்கள இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க நான் நம்புகிறேன். இந்த பாடலை கேட்டு அநேகர் இயேசுவிட்ட இது வரைக்கும் 71 லட்சத்துக்கும் அதிகமானவங்க இந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த பாடலில் ஒரு தரிசனத்தை தட்டி எழுப்பி விட்டு இருக்கிறது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணல, இயேசுவை ஏற்றுக்கல. நான் விசுவாசிக்கிறேன், சீக்கிரத்தில் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிற கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக விடமாச்சார் நான் நம்புகிறேன். ஆமென். பேக்ரவுண்ட் இருந்தால் தான் உயர்த்துவாலாம் இல்லை, எனக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லை. இயேசு தான் பேக்ரவுண்ட். அப்பா பாஸ்டர் இல்லை, அம்மா பாஸ்டர் இல்லை, ஏன் ஜெபிக்கிறவங்க கூட யாரும் இல்லை, சர்ச்சுக்கு போகிற குடும்பம் கூட எனக்கு குடும்பம் இல்லை, எந்த பேக்ரவுண்டுமே இல்லை, ஜீரோ, அனுபவமே இல்லை, ஜீரோ. எங்கள் குடும்பத்திலேயே முதல் ரட்சிக்கப்பட்டதுன்னா நான் தான். முதல் ரட்சிக்கப்பட்டு முதல் ஊழியக்காரனாக இருக்கிறது நான் தான். இப்போ ஜீரோவாக இருக்கிற ஒரு மனுஷனையும் எனக்கு இயேசுவால் மட்டும்தான் ஹீரோவாக உயர்த்தி வைக்க முடியும். ஏன்னா அவர் ஹீரோவாக இருக்கிறதால. ஆமென். அன்னைக்கு தாவீது தன்னுடைய அழைப்பிற்கு அர்ப்பணித்தான். 2018 ஆரோன் பாலா அர்ப்பணித்தான் அழைப்பிற்கு. எதுவுமே தெரியாது, கடன் பிரச்சனை, மைனஸ், வட்டி கடன். ஆனால் ஒன்று தான் நம்பி வந்தேன், இந்த இயேசு நம்பி போனால் கைவிட மாட்டேன் நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் பார்க்கல, நானும் அவர் பின்னாடி நம்பி போகிறேன். அன்னைக்கு கரத்தை பிடிச்சவர் இன்னி வரைக்கும் அவர் கைவிடலை. இப்படி சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் மேலே வைத்த அபிஷேகம் நீங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தி காட்டும். யாரெல்லாம் ரெடி? அந்த அழைப்பு உங்களுக்கு நேராக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இருக்கிறேன்ப்பா? நம்ம செய்ய மாதிரி யார் செய்ய போகிறாள்? நம்ம இயேசுக்காக ஓடவும் வேறு யார் ஓட போகிறா? நம்மளாம் ஓடுவோம் நம்பி தானே கற்று நம்மளை அபிஷேகம் பண்ணார். நம்மளாம் இயேசுக்காக ஏதாவது செய்வோன்னு சொல்லி தான் நம்பி நம்மளை உயர்த்தி வச்சார். ஆமென். நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம இயேசுக்காக நிற்கிறோமா, இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு வரோமா? நானும் இயேசுக்காக ஏதாவது செய்யணும்னா நான் எப்படி கேட்குறேன். நான் இது வரைக்கும் சண்டே கிளாஸ் ஸ்டூடியோலாம் எடுக்கல பிரதர்.
ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு இந்த சண்டே கிளாஸ் ஊழியம் செய்யணும்னு உள்ளத்தில் லைட்டாக அப்படியே ஒரு சின்ன அர்ப்பணிப்பு எனக்குள்ள உருவாகுது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? நல்ல கை தூக்குங்க. சூப்பர், உங்களுக்காக நான் துதிக்கிறேன். ஒரு அக்காவுக்காக நன்றி. நிறைய பேத்துக்கு புரியல நினைக்கிறேன். சரி, மெஹந்தி மே போல்தான். இது வரைக்கும் நான் சண்டே கிளாஸ் ஊழியெல்லாம் செய்யலை, சர்ச்சுக்கு மட்டும் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் ஒரு ஊழியக்காரனை ஒரு ஆரோன் பாலை உருவாக்கி விட முடியும்னா நானும் இனிமேல் சண்டே கிளாஸ் ஊழியம் செய்வேன். வேலைக்கு போகிற நேரத்தில் மீதி நேரத்தில் சபைக்கு வந்து நான் இயேசுக்கு பிரயோஜனமாக மாறுவேன். எனக்குள்ள உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு தாட் இருக்குது. அப்படி யாராவது? அன்றைக்கி சண்டே கிளாஸில் தான் கை தூக்குற நேரம் உங்கள் வாழ்க்கையே மாற்றுகிற ஒரு நேரம். வெட்கப்பட வேண்டாம். உங்களை யாரும் பார்க்கல. அழைப்புக்கு அர்ப்பணிக்க எத்தனை பேர் ரெடி? பேசுறது புரியுதுல்ல? ரெண்டு பேருக்காக நான் கத்த துதிக்கிறேன். வேற யாரும் உங்களை பார்க்கல. தேவ பிள்ளையே, தயவுசெய்து இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அன்னைக்கு நான் அர்ப்பணித்தேன், அன்னைக்கு கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றிருக்கிறார். தாவீது அர்ப்பணிச்சான், 2 கையை உயர்த்தி எனக்கு கொண்டு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுங்க. அவனை கொண்டு கத்தர் தேசத்தை கலக்கினார். இன்னைக்கு உங்களை கொண்டும் கத்தர் ஏதோ பொண்ணு செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டு தான் வந்திருக்கிறாரு. யதார்த்தமால அந்த மீட்டிங் ரெடி பண்ணல, தற்செயலாக அந்த மீட்டிங் ஆரம்பிக்கல. இங்கே இருக்கிற சில பிள்ளைகள் கண்டிப்பாக இயேசுக்காக எழும்புவீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த ஊழியக்காரங்க இந்த மீட்டிங் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா, தெரியலன்னு பரவாயில்ல, அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தி உயர்த்தி வைப்பார். யாரெல்லாம் ரெடி? தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கண்ணை மூடுறேன். நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க மற்ற இருக்கிற இடத்துல எழுந்து நின்னா போதும். வேறு யாரும் எழுந்து நிற்க வேணாம். நான் முடிக்கிறேன், நான் அர்ப்பணிக்கிறேன். கண்ணை மூடி, எல்லோரும் கண்ணை முடிக்கோங்களேன். உங்களை யாருமே பார்க்கல. நான் சண்டே கிளாஸ் ஊழியம் இல்லை மற்ற ஊழியக்காரோட இணைஞ்சு ஏதாவது ஒரு ஊழியம் செய்கிறேன் அப்படின்ற பிள்ளைங்க மட்டும் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். தரிசனம் உருவானது தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்லை. தாய் உருவாகும் என் கருவை, உங்க கரு ஏசப்ப பார்த்ததுக்கு காரணம் அவருக்காக வாழ்வீங்கன்னு நம்பிதான். இயேசுக்காக வாழ போறேன். உங்களுக்கு முன்னாடி 2 சான்ஸ். ஒன்று உலகம், ஒன்று இயேசு. நீங்கள் எதை சூஸ் பண்ண போறீங்க? நம்ம எப்படி சொல்கிறோம், உங்களை யாரும் பார்க்கல, ஆண்டவர் உங்கள் கண்ணு முன்னாடி பேசுறாருன்னா அர்ப்பணிச்சிருங்க. தயவுசெய்து நீங்கள் ஆண்டவர்கிட்டலாம் டிமாண்ட் பண்ண வேண்டாம், ஆண்டவர்கிட்ட கடினப்படுத்த வேண்டாம். நான் இருக்கிறேன்ப்பா, நான் நம்புகிறேன். ஒரு சில பிள்ளைங்க எழுந்து நிற்கிறீங்க, ஆனால் இன்னும் சிலரை கர்த்தர் தட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். யோசிக்காம அர்ப்பணிச்சு சொல்லிடுங்களேன் ஏசப்பா கிட்ட. உனக்கு தெரியாது இந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய, எனக்கு தெரியாது அன்றைக்கி 2018 நவம்பர் மாதம் 21 தான் என் வாழ்க்கையுடைய தலையெழுத்தே மாறினால எனக்கு தெரியவே தெரியாது. நான் யோசிக்கிறேன், ஒருவேளை நான் அன்றைக்கி அர்ப்பணிக்காமல் இருந்ததுன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சுருக்க முடியாது. தேவ பிள்ளையே, உன்னை இயேசு ரொம்ப நம்புறாரு. நம்ம செய்யாம அவர் யார் செய்ய போறால? அபிஷேகம் பெற்ற நானே சும்மா இருக்கிறேன், தரிசனம் பெற்ற நானே உட்காந்துருக்கிறேன். வேற யார் செய்வான்னு நினைக்கிறேன்ல? வேற யார் ஓடி வந்து தண்டையர் பெட்டில் செஞ்சுட்டு போறா? செய்ய மாட்டாங்க. நீ செய்வன் நம்பி தான் ஒன்றை உட்கார வச்சாரு. எனக்கு இயேசுக்காக என் வாழ்க்கையை கொடுக்கறது கூட யோசிக்கிறீங்க. இந்த அர்ப்பணிப்பின் நேரம் தான் உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ பார்க்காத சில காரியங்களை பார்க்க போற. நீங்க பேசுங்களேன் ஏசப்பாட்ட. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், கண்ணை மட்டும் மூடி. நம்ம நம்புற தேவ பிரசன்னம் மத்தியில ஒரு மகிமையாய் வந்து கொண்டிருக்கிறது. உன்னோடு கூட இந்த நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்க போகுது.
பயங்கரமா இருக்க போகுது, பயங்கரமா. இதோ நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்கவும் சூறை அடிக்க ஒரு மனுஷனை தேடுறப்பா. யார் போவா என் காரியமான, யார அனுப்புவேன்? ஒருத்தர், அந்த ஒருத்தர் நானா இருக்கணும் ஆண்டவரே, நானா இருக்கணும்பா. எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு நிக்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும் பயப்படாம, நான் இருக்கிறேன், உங்கள ஒருத்தரை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது எல்லாரும் பயந்து நிக்கிறாங்க. ஆனா தாவீது மட்டும் சொல்ற, நான் இருக்கிறேன், நான் செத்தாலும் பரவாயில்ல. அவன் சொல்றான், உன்னுடைய மாம்சத்தை நான் பிச்சு காக்காக போடுறேன், போட்டாலும் பரவாயில்ல, நான் இருக்கிறேன்டா. நான் பறந்ததே உன்னை ஜெயிப்பதற்காகவே. சவுல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க போறோமா, தாவீது மாதிரி எழும்பி நிக்க போறோமா? 40 நாள் யுத்த காலத்துல சவுல் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா தாவீது ஓடி வந்து நின்றான். நான் உட்கார போறேனா நிக்க போறேனா? நம்புற நிக்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் அப்படியே டேக் ஓவர் பண்றார். உங்க வாழ்க்கை அப்படியே கையில் எடுக்கிறார், உங்க வாழ்க்கையில் அப்படியே கையில் எடுக்கிறார். எஸ், அர்ப்பணிப்பு நேரம் வந்து சாதாரண நேரம்லாம் இல்லை தேவ பிள்ளையே. நீ நான் இருக்கிற நினைக்க தெரியுமா, நான் இருக்கிறப்பா நின்ன தெரியுமா? இதுக்காகவே கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பார், இதற்காகவே கர்த்தர் நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு உன்னை உயர்த்தி வைப்பார் சத்துருக்களுக்கு முன்பாக. நான் இப்படி நம்புறேன். அன்னைக்கு சாமுவேல் தைல குப்பியை உடைத்து அதை தாவீது தலை மேல ஊற்றி இவன் அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார் இல்ல, இன்னைக்கு சில பிள்ளைங்க மேல கர்த்தர் சொல்றாரு, இவன் தான் அபிஷேகம் உள்ளவனை கர்த்தர் அடையாளப்படுத்துவார். நாருகம்பா ஓடி வரப்பா, நான் உங்களுக்காக நிக்கிறேன். இனி நான் சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போற கூட்டமா இருக்க போறதுலாம் இல்ல. எதையாவது எதற்காக என்னை கர்த்தர் பிடித்தாரோ அதை நிறைவேற்றும்படி ஆசையாய் தொடர்கிற லாபமான எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் இயேசுவை அடைவதில் அவர் அறிவை மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று நஷ்டம் என்று என்னை தூக்கி போட்டுட்டு நான் அவருக்காக நிற்க ரெடி. சத்தல ஒரு காதுல ஒரு சத்தம், நீ எனக்கு தேவைன்னு சொல்ற ஒரு சத்தம். நீ எனக்கு தேவைமா, உன் வாழ்க்கை என்கிட்ட கொடுத்துரு. சில பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க எனக்கு தெரியும். ஆனா நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. இந்த மீட்டிங் உனக்காக தான். இந்த மீட்டிங்குடைய முகாந்திரம் நீ தான். உன்னை கர்த்தர் அடையாளப்படுத்தி காட்ட போகிறார். கடினப்படுத்தாம அப்படியே உங்க வாழ்க்கை கொடுத்துருங்களேன் இயேசு கிட்ட. நான் இருக்கிறப்பா. ஆவியானவர் நம்முடைய சபையில அடுத்த லெவலுக்கு சபையை கொண்டு போவதற்கு சிலரை தட்டி எழுப்ப விரும்புகிறார். எஸ் பச்சுக்கோ, விடாத. ஃபயர் ஒரு அக்கினி விழச்சு ஒவ்வொரு பிள்ளையுடைய தலையின் மேல ஓடி வந்துரு. அப்பா கிட்ட ஓடி வந்துரு. கடினப்படுத்தாத, இதயத்தை கடினப்படுத்தாத. ஓடி வந்து சொல்ல, நான் இருக்கிறேன் டாடி, நான் இருக்கிறப்பா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உண்மையா? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி. எஸ் அழைத்தீரே. இந்த அழைப்பு எல்லாருக்குமே இல்லம்மா. எல்லாரையும் கர்த்தர் அழைக்கல, எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணல, எல்லாரும் மேல கர்த்தர் தரிசனத்தை வைக்கல. உன் மேல மட்டும்தான் வச்சிருக்கிறார், உன்னை மட்டும்தான் அழைச்சிருக்கிறார், உன்னை மட்டும்தான் நம்புறார். அழைத்தீரே உம் சேவைக்கு. ஏசப்பா என்னை அழைத்தீ. எஸ், இந்த அபிஷேகம் பெருசுமா,
இந்த அபிஷேகம் பெருசு, அபிஷேகம் பெருசு, அபிஷேகம் உன் மேல வச்ச அபிஷேகம். எஸ் விடுங்க. எஸ் எஸ் வந்துரு வந்துரு வந்துரு. அப்பா கிட்ட வந்துரு. ஓடி வந்து விழுந்துரு அப்பாவுடைய பாதத்துல. ஓடி வந்து அப்பாவுடைய பாதத்துல விழுந்துரு. ஓடி வந்து அப்பாவுடைய பாதத்துல விழுந்துரு. ஓடி வந்துரு ஓடி வந்துரு ஓடி வந்துரு ஓடி வந்துரு. எஸ் 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 எஸ். தேவ பிள்ளையே, உன்னை அடையாளப்படுத்துகிறார் கர்த்தர், உன்னை அடையாளப்படுத்துகிறார் கர்த்தர், உன்னை அடையாளப்படுத்துகிறார். இனியும் கடினப்படுத்த வேண்டாம். அப்பா கிட்ட ஓடி வந்துருங்க ஓடி வந்துருங்க ஓடி வந்துருங்க ஓடி வந்துருங்க. எஸ் 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 எஸ். நான் இருக்கிறப்பா. அந்த ஒரு வார்த்தையை பரலோகம் எதிர்பார்க்குது. நான் இருக்கிறேன் டாடி, நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையை பரலோகம் எதிர்பார்க்கிறது. தேவ பிள்ளையே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ? கடைசியா நான் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு யாரெல்லாம் ரெடி? அவங்க மட்டும் அப்படி எழுந்து நில்லுங்கள. நான் இருக்கிறேன்ப்பா, இனி கடினப்படுத்த போறது இல்லை. நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க அப்படியே எழுந்து நில்லுங்கள. நான் கடைசியா முடிக்க போறேன். நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் எஸ் அப்படி எழுந்து நில்லுங்க. உங்களுக்கு கடினப்படுத்த வேண்டாம், கடினப்படுத்த வேண்டாம். எஸ் எஸ் எஸ். விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. எஸ் எஸ் எஸ். நீ கபோ ஷாதரா கடதரபா. எஸ் எஸ் எஸ். நான் இருக்கிறேன். ஆமா ஆமா, நீதான். பரிசுத்த ஆவியானவர் சிலர் அடையாளப்படுத்துகிறார். இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணு. இவன் தான் இவன் தான் இவன் தான் இவன் தான். நான் தேடி வந்த பாத்திரம் இவன் தான். நான் எதிர்பார்த்து வந்த பாத்திரம் இவன் தான். எஸ் எஸ். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, ஆனா தசைகள் எதுவுமே உருவாக்குவதற்கு முன்னாடியே என் தரிசனத்தை வைத்து, என்னுடைய அபிஷேகத்தை வைத்து, என்னுடைய அழைப்பை வைத்து, இவன் தான் இன்னைக்கு கர்த்தர் ஆவியானவர் அடையாளப்படுத்தி உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். தேவ பிள்ளையை விடாத விடாத விடாத. நல்ல நல்ல நல்ல. எஸ் 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 எஸ். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபையில ஒரு அக்கினியை போல என்னுடைய பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். சில பலவீனங்கள் எல்லாம் மறையுது. எஸ் எஸ் எஸ். இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, இதுவரைக்கும் உடம்புல இருந்த பலவீனங்கள் எல்லாம், இதுவரைக்கும் சரீரத்தில் காணப்பட்ட பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் இப்பொழுது மறைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இப்பொழுது விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. நேரம் வரட்டும் நேரம் வரட்டும் நேரம் வரட்டும் சொன்னல. இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய நேரம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். ரெண்டு கையை எல்லாரும் உயர்த்தி. உமக்காகத்தான் வாழ்கிறேன் ஏசப்பா, உங்களை மட்டும்தான். உம்மை தான் நேசிக்கிறேன். எஸ் எஸ். பலியாகி என்னை மீட்சீர். உங்களை என்னை மீட்பதற்கு அவர் பலியாய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எஸ், thank you Jesus. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் இயேசுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காக மட்டும்தான் இயேசுப்பா. ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு. தகுதி இல்லாத என்னையோ எஸ் நான் மறப்பேனோ?
ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த வார்த்தைகளை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே சொன்னேன் என்றும் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அன்னைக்கு கர்மேல் பர்வதத்தில் எலியா என்கிறதான ஒரு தேவ மனுஷன் ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாய் வெற்றி பலிபீடத்தில் வைத்த பொழுது பரலோகத்தில் ஒரு அக்கினி வந்து அந்த பலியாய் செலுத்தப்பட்ட பலிகள் மேல பட்சித்தது போல இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி இறங்கி பட்சிப்பதாக. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இங்க இருக்கிற பிள்ளைகள் சாட்சி சொல்லத்தக்கதாக, சாட்சி சொல்லத்தக்கதாக, சாட்சி சொல்லத்தக்கதாக இன்னைக்கு கர்த்தர் சிலர் அடையாளப்படுத்தியிருக்கிறார். இந்த அடையாளம், இந்த அடையாளம் நீ யார் என்பதை நிச்சயம் அடையாளப்படுத்தி காட்டும். நீயால சபைக்கு வரல, நீயா இந்த கூட்டத்துக்கு வரல, கர்த்தரே உன்னை அழைத்து வந்து அவருடைய பலிபீடத்துக்கு முன்னாடி முழங்கால் படியிட வைத்திருக்கிறார். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்க போகுது, பயங்கரமா இருக்க போகுது. பயங்கரமான காரியத்தை, கிரகிக்க கூட முடியாத காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற கர்த்தர். எப்படி சொல்றேன், உங்க வாழ்க்கையை கொடுத்தது மனுஷனை நம்பி இல்ல, நான் இருக்கிறப்பான்னு சொன்னது மனுஷனை நம்பி இல்ல, ஓ மேல அபிஷேகத்தை வைத்தவரை நம்பி, ஓ மேல தரிசனத்தை வைத்தவரை நம்பிதான். இன்று முதல் அவன் ஆசீர்வதிப்பேன். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க போகிறார். இதுவரைக்கும் உன்னை தொடர்ந்து வந்த துக்க நாட்கள், உன் கண்ணீரின் நாட்கள், உன் அவமானத்தின் நாட்கள், என்னைக்கு உன் வாழ்க்கை இயேசுக்கு அர்ப்பணிச்ச தெரியுமா, அன்னைக்கே கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும்.